கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாக தேவ சமூகத்திலே நான் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்லும்படியாக, சபையாருக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. எப்பொழுதுமே ஆண்டவர் ஆவியானவர், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பொறுத்தளவு சொல்கிறேன், எந்த ஒரு வார்த்தையாகிலையும் ஆண்டவர் என் மனசில் உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அதை ஒரு செய்தியாக என்னால் கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நான் கொடுத்தேன்னா அதில் ஒரு தடுமாற்றமோ ஒரு குழப்பமோ எனக்கு ஒரு திருப்தி இருக்காது. அதுதான் உண்மை. அது உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் அனைவரும் தயவு செய்து சரியாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய கவனம் ரொம்ப முக்கியம். அநேக நேரங்களிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை சிலர் கவனிக்க தவறி விடுகிறதை நான் நன்கு அறிவேன். ஆனால் நான் அதை மைக்கில் சொல்கிறதில்ல. பப்ளிக்காக இப்போ நான் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம், யாரெல்லாம் கவனிக்கலைன்றதை நான் பேரை சொல்ல முடியும். இந்த செய்தி மட்டும் இல்லை, இந்த ஆராதனை முழுசும் இந்த வீடியோ மூலமாக லைவில் சில பேர் இப்போ நடக்கும்போதே ஒரு சிலர் பார்த்துட்ருக்குறாங்க, சிலர் முடிந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நான் சில நேரங்களில் எனக்கே அது ஞாபகம் இருக்காது. சில நேரங்களில் எனக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணுற ஞாபகம் எல்லாமே நான் இருப்பேன். ஆனால் முடிந்த பிற்பாடு சிலர் அன்றைக்கு மதியத்திலே சாயந்தரம் அல்லது இரவுக்குள்ளரே எனக்கு செய்தி வந்துடும், யாரெல்லாம் இதை பார்க்குறாங்க என்று. சில வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க, சிலர் பேசி அனுப்புவாங்க, சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, சிலர் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. நான் சொல்கிறது ஆராதனைக்கு வராமல் வெளியிலன்னு சொல்லும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நம்ம சபை விசுவாசிகள் 1-2 பேர் வெளியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக அந்த ஆராதனை பார்க்குறாங்க. ஒரு காரியம் சொல்கிறோம் பாருங்களேன். சில நேரங்களில் நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எப்பொழுதுமே நான் பொதுவாக ஜெபிக்கிறது தான் எப்பொழுதும் நீங்கள் பார்த்து கவனிக்கிறீங்க. சில நேரங்களிலே நான் இது எங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவர்களையும் அப்படி ஒரு வார்த்தையை சேர்த்து ஜெபிச்சிருக்கிறதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுபோல் நான் கடந்த வாரமாக ஞாபகம் இல்லை, சொல்ல மறந்துட்டேங்க. அவர்கிட்ட கேட்குறாரு, ஏங்க எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலன்னு. நான் அதை குறித்து சந்தோஷப்படுறேன். என்னென்னா, பரவாயில்ல, இந்த அளவுக்கு கவனிக்கிறாரு, எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். ஏங்க எங்களெல்லாம் நான் யாரையும் பேரை சொல்லி ஜெபிக்கிறதில்ல. நான் சொல்லுவேன், இந்த செய்தியை அல்லது இந்த ஜெபத்தை தூரத்தில் இருந்து வீடியோ மூலமாக ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடுன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. சில நேரத்தில் மறந்துடுறேன். பர்டிகுலராக கேட்குறாங்க. இப்போ இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ எந்த அளவுக்கு மற்றவர்கள் இதை கவனிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நேருக்கு நேராக பார்க்குறது உங்களுக்கு தெரியாது அந்த காரியங்கள். அது மட்டுமல்ல, இப்படிலாம் கவனிக்கும் பொழுது நீங்கள் இங்கே தூங்குறதையும் நீங்கள் இப்படி செய்கிறதையும் நான் சொன்னால் தூரத்துலேருந்து கேட்குறவங்க உங்களை குறித்து என்ன நினைப்பாங்க? இதுக்கு தான் நான் கண்டும் காணாத போல இருக்கிறேன். நீங்கள் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. சிலர் என்னிடத்துல சொல்லுவாங்க, சிலர் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது, நீங்கள் வேறங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துங்க, பின்னால் பார்த்தேன், ஐயோ இன்னும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. என்னிடத்துல சொன்ன நபரை யாருன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் சிஸ்டர், எனக்கு நான் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறேன், என்ன செய்யலாம்? அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட அன்பாக சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரிலாம் அந்தந்த நேரத்தில் நான் உங்களை தட்டி எழுப்புறது, உங்கள் பேரை சொல்கிறது, இங்கே கவனிங்கன்றதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் கவனிக்கலன்றதை நான் ஆயிடுமே. அது தயவு செய்து கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. இந்த நாளிலே ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதாக நான் சொன்னேன். அது என்னன்னா, வைராக்கியம் என்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு மனதில் உணர்த்தினார். அது நான் இன்றைக்கு வேறு ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக நான் நினைத்திருந்தேன். நான் தயார் செய்யலை. அப்படி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினதுனால அந்த வார்த்தையை உங்களுக்கு
செய்தி உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வைராக்கியம் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இந்த வைராக்கியம் என்பது இந்த சொல்லுவாங்களே, பிறந்து 2 இலை விடலைன்றாங்க பாருங்கள். பிறந்து 3 இலையா 2 இலையா, அந்த சின்ன குழந்தையில இருந்து வயசாகி நாளைக்கு மறிக்கிறதா இருந்தாலும் கூட, வயசாகி அவங்களுக்கு கூட இந்த வைராக்கியம் என்கிறதான ஒரு சுவாபம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் சொல்கிறாங்க, பாரு இதுக்கு என்ன, இதுக்கு பாரு அவர் என்ன வாண்டு, இதுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாரு அப்படின்னு சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க. சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்கிறோமே தவிர சில நேரத்தில் வைராக்கியமாக இருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வயசானவங்க பாருங்கள், ஆதரவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத இயலாத நிலைமையிலும் கூட வரட்டு பிடிவாதத்தோட வைராக்கியமாக இருக்கிற முதியோர்களை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், பாரு இவ்வளவு வயசாகிடுச்சு உனக்கு இன்னும் ஒன்று வைராக்கியம் வேண்டி கிடக்குதா அப்படி நீங்கள் சிலர் சொல்கிறீங்க தானே. அப்படி இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்போ இது சரியா தவறா, இது நல்லதா கெட்டதா, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லார்ட்டையும் இருக்குது. இப்போ இன்னும் சொல்ல போனால் வைராக்கியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ வைராக்கியம் இருக்கலாமா, இது சரியா இது தவறா? சிலர் பாருங்கள், நான் பேச மாட்டேன், அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், வைராக்கியம் சொல்கிறது. யாரையாவது ஒரு குறிப்பிட்ட நபரை சொன்னால், ஐயோ அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஐயோ அவங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன், அவங்க வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க சமைச்சாங்களா, ஐயோ இவங்க சமைச்சாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், இவங்க சமைச்சு நான் எப்படி சாப்பிட்றது? இன்றைக்கி வீட்டிலையே சில பிள்ளைங்கள் ஏதாவது ஒரு சண்டை போடுறாங்க, வருத்தமாக பேசிடுறாங்கன்னா சில பிள்ளைகளை பாருங்களேன், சாப்பிடாமல் போய் என்ன பண்ணுது, ஒரு மூலையில் போய் உடைக்குது. அப்பா கூப்பிட்டாலும் சரி, அம்மா கூப்பிட்டாலும் சரி, ஆயி கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, அசையவே அசையாது. கவுந்தடிச்சு குப்புரடிச்சு படுத்துருக்கோம், பார்த்துருப்பீங்களா? என்னது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சில பேர் இருப்பாங்க. சாயந்தரம் என்ன இருக்கு, 2 நாள் ஆனாலும் சரிங்க, வைராக்கியம் நான் சாப்பிட மாட்டேன். அடாடாடாடாடா, அவங்களுக்கெல்லாம் கோல்டு மெடல் தான் கொடுக்கணும். இது பொதுவாக இருக்கிற வைராக்கியத்தை நான் இப்படி சொன்னேன். நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், இவங்க வீட்டுக்கு வர மாட்டேன், இவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், நான் இவங்க செஞ்சதை இவங்க கொடுக்குறத சாப்பிட மாட்டேன், இவங்க வீட்டு விசேஷத்துக்கு வரமாட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கவே, சில விசுவாசிகள் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு வச்சுங்களேன், என்னது, ஸோ முடுக்குன்னா நான் சபைக்கு வர மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு ஆண்டு ஒன்றும் செய்யலை, நான் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சபையில் இருக்கிறவங்களாம் அப்படி பேசுகிறாங்க, அப்படி என்ன இப்படி பார்க்குறாங்க, என்னை இப்படி சொல்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, நான் இனிமேல் சபைக்கே வர மாட்டேன். இதெல்லாம் ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்க ஒரு சில பேர். இப்படி பலர் பலவிதமான கோணங்களிலே அநேகர் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்குது, சபையில் இருக்குது, வெளியில் இருக்குது, வேலையில் இருக்கிறது, ஊர்லேயும் இருக்குது, குடும்பத்திலையும் இருக்குது. எல்லார்ட்டையும் இந்த வைராக்கியம் இருக்குது தானே. இது நல்லதா, இது சரியா என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதை குறித்து சிலர் வைராக்கியமாக இருக்கிறத ஒரு பெருமையாக மேன்மையாக சிலர் நினைக்கிறாங்க. கவனிங்க, இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம கொஞ்சம் இருக்கிற நேரத்துக்குள்ளார அலசி ஆராயவும். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் யூதன், சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இது அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்குறோம். எப்படி
அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். எப்படி வைராக்கியம் உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். அதே போல் எசேக்கியேல் 39 அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். நான் மகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 39:26. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார், நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். அதை மட்டும் போதும். நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வைராக்கியம் எங்கெல்லாம் இருக்குன்றதுக்காக நிறைய சொல்ல முடியாது. 1-2 நான் சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கணும். என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு? நான் வைராக்கியமாக இருந்தேன்றார். அப்போ இதெல்லாம் படிக்கும்போது, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன நினைக்க தோன்றுகிறது என்று சொன்னால், அப்போ வைராக்கியமாக இருக்கிறது நல்லது, சரி அப்படின்னு தானே நினைக்க தோன்றுகிறது. நான் சொல்கிறேன், வைராக்கியமாக இருக்கிறது நல்லது தான். வைராக்கியமாக இருக்கிறது நல்லது தான். எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கணும் என்றதை சொல்லி நம்ம பார்ப்போம். ரோமர் 10 அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 10:2. யாரோ அங்கே ஏதோ ஃபோன் வச்சு இதை கேட்குறது மாதிரி சத்தம் கேட்குது எனக்கு. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. என்ன 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 மாதிரி வைராக்கியம் பார்த்தீங்களா? தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் ஏற்ற வைராக்கியம் இல்லை. நிறைய பேர்ட்ட வைராக்கியம் இருக்குது. வைராக்கியம் வேணுங்க, வைராக்கியம் இருக்கிறது நல்லது. அது எந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கணும் அதை தான் பாருங்கள். வசனத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும். நீ இருக்கிற வைராக்கியமாக இருக்கிய, அதில் ஏதாவது அறிவுபூர்வமாக இருக்குதா? அதனால் யாருக்காவது ஒரு புரோஜனம் இருக்குதா? இப்போ நீ சாப்பிடாமல் போய் நீ கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு லாபம்? உனக்கு தான் குடல் நொந்து வெந்து அல்சர் வந்து வயிற்றில் புண்ணு வந்து நீ தான் அவஸ்தைப்பட போகிற. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேங்க. நிறைய பேர் வைராக்கியத்தை அதில் தான் காட்டுறாங்க. சாப்பிட மாட்டேன், பண்ண மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? இது போல் நிறைய காரியங்கள் நான் மிஞ்சிய சொல்லிட்டேனே. நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க வாசப்படி மிதிக்க மாட்டேன், இவங்க முகத்தில் முழிக்க மாட்டேன். என்னங்க இதெல்லாம்? என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு தெரியலைங்க. எனக்கு சொல்கிறேன், என்ன சில வசனங்களை சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். இதை என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், அது அவங்களுடைய தன்மானமாக நினைக்கிறார்கள். தான் ஏதோ ஒரு உயர்ந்தவர்களாக, நாங்களாம் ஒரு ரோஷக்காரங்க, நாங்களாம் ஒரு மானஸ்தர்கள். சிலர் சொல்லுகிறதே நான் சொல்லுகிறேன். அவளை என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரோஷக்காரங்க, நாங்களாம் மானஸ்தங்க, நாங்களாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றோங்க. ஓஹோ, அப்புறம் மற்றவங்களாம் என்னத்தை போட்டு சாப்பிட்றாங்களாம். இப்படிலாம் பேசுகிறதை நான் பேசுகிறேன். இப்படி சொல்லுகிறதை தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், நான் சொல்லலை. இப்படி சில பேர் பேசி அதை மார்த்தட்டி பெருமையாக பேசிக்கொள்கிறாங்க. அதனால் அதுக்கப்புறம் நான்லாம் திரும்பி கூட பார்க்குறது இல்லையா, மூஞ்சில் முழிக்கிறதே கிடையாதுங்க. இந்த வைராக்கியத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதில் வைராக்கியம் இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னது சார்? அறிவுபூர்வமானதாக வைராக்கியம் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 4 அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல், நல்ல மனசோடு அதை செய்யாம, நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்லா புரிஞ்சுங்க. கேட்குறீங்களா? வைராக்கியம் வேணுங்க. அது எதில் இருக்கணும்? நல் விஷயத்தில், நல்ல காரியத்தை. நீ வைராக்கியம் பாராட்டுறதுனால உனக்கும் ஒன்னால 4 பேருக்கு நல்லது நடந்ததுன்னா வைராக்கியம் பாராட்டுறது தப்பே கிடையாது. அதுதான் முக்கியம். நீ வைராக்கியமாக இரு. அதனால்
முதல்ல உனக்கு நல்லது உண்டாகுதான்னு பாரு. உனக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? ஒன்றால் 4 பேருக்கு பிரயோஜனமும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வைராக்கியம் இருக்கிறது நல்லது தான். எதில் வைராக்கியம் பாராட்டணும்? நல்ல, சரிங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ நல்ல விஷயம்னா என்ன? அடுத்தது கேள்வி வரும். இப்போ இவங்க எதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறாங்களோ அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே அப்போ இது நல்லது இல்லையா, நல்லது இல்லையா, அதையும் நான் சொல்கிறேன். எது நல்லது எது கெட்டது சொல்கிறேன், அப்போ புரியும் நீங்கள் பாராட்டுற வைராக்கியம் நல்லதா கெட்டதா என்று சொல்லி. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படிங்கன்றாங்க. எல்லாம் எப்படின்றதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். எனவே என்ன செய்யணும்? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணும். மற்றபடி வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அல்ல. என்ன செய்யணும் பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். புறஜாதியாராகி உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் ஜனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி, என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களுடைய சொந்த பந்தங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குதா? யாராவது எப்படியாவது போட்டோம், நான் சொல்கிறேன், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணும்னு நான் சொன்னேன். அப்போ என்னையா நல்ல விஷயம்னா, பவுல் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்களுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறேன். இந்த மாதிரி வைராக்கியம் இருக்குதா சொல்லுங்கள். உப்புக்கு போகாத காரியத்துக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டிட்டு உட்காந்துருக்கீங்களே, 4 ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக வைராக்கியமாக இருக்கிறோங்க. அது எப்படி? அதையும் நான் சொல்கிறேன். வைராக்கியன்றீங்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துக்கிறதோ, அடுத்த வீட்டு வாசப்படியில் மிதிக்காமல் இருக்கிறதோ, அடுத்தவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதோ, இந்த வைராக்கியத்தினால நீ ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியாது, புரியுதா? இந்த வைராக்கியத்தினால நீ எதையுமே சம்பாதிக்க முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. உங்களை நீங்களே எதையும் அழித்து கொள்ளுவீங்க. எச்சரிக்கை. எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தை விரும்புகிற எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா பக்தி வைராக்கியம். எலியா சொல்கிறாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 19:14 இருக்குது இந்த வார்த்தை வரும் பாருங்க. நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல வருகிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் வைராக்கியத்தை எதில் காட்டணுன்னா பக்தியில் காட்டுங்க. உங்களுடைய பக்தியில் வைராக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கு பக்தியை காற்றுல விட்டுட்டு மற்ற காரியத்தில் தான் இன்றைக்கி வைராக்கியம் பாராட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன், போக மாட்டேன், வர மாட்டேன், செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், இவங்க கொடுத்தா எனக்கு தேவையில்லை, இவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, இது உலக பிரகாரமான காரியம். இன்னும் சிலர் விசுவாசிகள் செய்கிற காரியம் என்னென்னா, ஆமாம் இத்தனை வருஷமாக நான் சபைக்கு வந்து என்ன எனக்கு சாதித்தேன், என்ன ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு என்று ஆண்டவர்கிட்டே கோச்சிக்கிட்டு வீம்பு காட்டிகிட்டு உட்காந்துக்கிறாள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே கோச்சிக்கிட்டு, நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனால் ஆலயத்துக்கு வரமாட்டேன், சபைக்கு வரமாட்டேன். இதில் ஒரு வைராக்கியம். இங்கே என்னங்க இது? இதெல்லாம் அறியாமையின் காரியங்கள், அறியாமல் அநேகர் செய்கிற ஒரு காரியங்கள். எனக்கு அன்பானவர்களே, என்ன செய்ய வேண்டும்? நல்ல விஷயத்தில் என்ன செய்யணும்? நம்ம வைராக்கியத்தை காட்டணும். வேதத்திலே ஒரு சிலர் அப்படி வைராக்கியமாக இருந்ததை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எப்படிலாம் அவங்க வைராக்கியமாக இருந்தார்கள்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, வாசிக்க வேண்டாம், தெரிஞ்ச சம்பவம்ன்றதுனால நானே அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் இதை படிச்சிருக்கீங்க. நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டு ஆபிரகாம்னா யாரும் உங்களுக்கு தெரியும். அவளுக்கு ஒரே ஒரு மகன், 100 வயசில் பிறந்தான். 100 வயசாகி என்னது ஒத்த ஒரே பிள்ளை, யார்? ஈசாக்கு. அது 100 வயசாகி உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி 25 வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை. அது 75 வயசில் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஒரு சந்ததி உண்டாகுன்னு. 25 வருஷங்கள் கடந்து தான் அந்த பிள்ளையே பிறக்குது.
இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரபூர்வமான உண்மை சம்பவங்கள். இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பிள்ளையின் மீது எவ்வளவு ஒரு பாசம் இருக்கும், ஆசை இருக்கும். அவன் எவ்வளோ ஆசையாக பாசமாக அந்த பிள்ளையை வளர்த்துருப்பான் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதை பற்றி நான் சில வாரங்களுக்கு முன்பதாகவும் நான் பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினதாக பைபிளில் எழுதியிருக்குது. உன்னுடைய மகனை என்ன செய்யணுமா, எனக்கு தகன பலியிடுன்னு. இது பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் செய்த காரியம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இதை குறித்து யோசிக்கும்போது என்ன சொல்ல வருகிறேன்னா, ஒரு மனுஷீகமான கண்ணோட்டத்தில் ஒரு சராசரி சாதாரண ஒரு மனுஷனாக இதை நம்ம கண்ணோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் என்ன தோணும்? ஏங்க, ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இவ்வளோ வயசாகி இத்தனை வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இப்படி கேட்குறாரு. அவரே குடுன்னு கேட்டாக்க அதுக்கு நான் கொடுத்துட்றதா? நல்லா கவனிங்க. அவரே கேட்குறாருயா, கடவுளே கேட்டதாகவே இருக்கட்டும் ஐயா, அதுக்காக செஞ்சிடணுமா? போய் அவர்கிட்ட போய் ஒரு உபவாசம் போட்டு ஒரு 10 நாள் 4 நாள் அவர் பாதத்தில் விழுந்து கடந்து, ஐயா எனக்கு ஒத்தைக்கு ஒரே பிள்ளை, இதையும் கேட்குறீங்க, கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கள், நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கன்னு சொல்லி ஏன் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கக்கூடாது? நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். போய் மன்றாடி கெஞ்சி கண்ணீர் விட்டு கதறி இந்த மாதிரிலாம் ஏன் இப்படி சொல்கிறீங்க போகிறீங்கன்னு எதையாவது செய்திருக்கலாம் தானே? நீங்களாக இருந்தால் அப்படி தான் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு இது போல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்ததுன்னா ஐயோ குய்யா முய்யான் என்று சொல்லி தான் அலறடிச்சு நிற்போம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? ஒரு வார்த்தை பேசலை, மறு வார்த்தை பேசலை, ஏன்னு கேள்வி கேட்கலை, எதுக்குன்னு கேட்கலை. என்ன சொன்னாரோ, எங்கே பலியிடுன்னு சொன்னாரோ அதே போல் கொண்டுட்டு போய் அவர் நடிக்கலை, நாடகமெல்லாம் ஆடலை, நிஜமாகவே அந்த மகனை அவர் பலியிட போனதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இது உண்மை சரித்திரம், இது கட்டுக்கதை அல்ல, கற்பனையும் அல்ல. அப்போ இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிற ஒரு காரியம்னா ஆபிரகாமுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. இவன் எதற்காக ஆண்டவரே கடவுளே சொல்லட்டுங்க, எதுக்கு இங்கே ஒரு பிள்ளையை கொண்டுட்டு போய் பலியிடணும்? நீங்கள் தான் நீங்களும் அந்த அப்படி தானே கேட்பீங்க. சரி, ஏதோ அவர் சொல்கிறாருப்பா, கடவுள் சொல்லிட்டாருங்க, எல்லாத்தையும் செஞ்சிடணுமா? இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கடவுள் சொல்லிடுறாரு தான், ரைட்டு, நாங்கள் கடவுளை வணங்குறோம், மதிக்கிறோம், நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் சரிதாங்க, அதுக்குன்னு இப்படிலாம் சொன்னால் அப்படி சில பேர் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர் என்ன சொன்னாலும் சரி, கிணத்துல குதினாலும் சரி, சாவுன்னாலும் சரி, அவர் செஞ்சதை சொல்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். இப்போ உங்கள் வைராக்கியம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை, சொல்லவும் மாட்டார். பயந்துடாதீங்க, புரியுதா? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பலவிதமான சோதனைகள் மத்தியில் நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்காமல் நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க, மனசு உடைஞ்சி தளர்ந்து போயிடுறீங்களே. அப்போ உங்கள் வைராக்கியம் எங்கே போச்சு? நான் சொல்கிறேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நல்ல விஷயத்தில் என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு சொன்னேன். சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட செய்திகளை எப்பொழுது இல்லை, வார வாரம் இந்த செய்திகளை குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய வருஷத்தில் எல்லாருக்கும் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் கொடுத்தோம். எத்தனை பேர் இந்த பேனா வச்சுருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கி பார்ப்போம். நானும் இது கேட்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். எங்கே இந்த பேனாவை கையில் எடுங்க பார்ப்போம். கொடுத்த பேனா இருக்கா பார்ப்போம். முதல்ல பேத்திட்டு கொடுத்தீங்களா, பேரண்ட்டை கொடுத்தீங்களா, யார்கிட்ட கொடுத்தீங்க? சொல்ல போகிறீங்களா? இங்கே பாருங்கள், கொடுங்க, நான் அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் நீங்கள் வேறு பேனா வச்சுருக்கணும். சும்மா இதை நீங்கள் தாரை பார்த்துட்டு வந்து இப்படி உட்காந்துருக்குது சரி கிடையாது. அடுத்தது உங்கள் நோட்டுங்க, நோட்டு வச்சுக்கலாம், கை தூக்குங்க பார்ப்போம். அந்த உங்கள் நோட்டை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. குறிப்பு நோட்டு, இந்த ஜனவரியில் கொடுத்த நோட்டை எத்தனை பேர் கொண்டு வந்து? தயவுசெய்து இதை நான் ரொம்ப நாளாக நான் கவனிக்கணும்னு நினச்சேன். நோட்டை காட்ட சொன்னேன், கையை உயர்த்த சொல்லலை. இப்போ நோட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்டை கொஞ்சம் உயர்த்திங்க. இப்போ நான் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்கன்னு. நான் கொஞ்சம் நான் பார்க்குற வரைக்கும் ஏனோக்கு ஏழ்மல்கிட்ட இல்லை, நான் சொல்லிகிட்டே வரேன். ஏனோக்கு ஏழ்மல்கிட்ட இல்லை, சாமுவேல்கிட்ட இல்லை, அருமைதாஸ்கிட்ட இல்லை, புஷ்பராஜ்கிட்ட இல்லை, அறிவழகன்கிட்ட இல்லை, ராஜ் அப்படிங்களா? இப்போ தான் காட்டுறீங்க. அதான் கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன்ல. நோட்டை பார்க்குற வரைக்கும் காசிநாதன்கிட்ட இல்லை, பீட்டர்கிட்ட இல்லை,
தீபக்தி இல்லை. அப்புறம் பரவாயில்லையே, நிறைய பேர் வச்சுருக்கீங்களே. இந்த பக்கம் யார்ட்டெலாம் இருக்குது? எல்லாருக்கும் கொடுத்தோம். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் நோட்டு கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் எழுத படிக்க தெரியாத கூட வாங்கினா போனால் போதும் நான் கொடுத்தாச்சு. யாரும் நான் வாங்கலை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களாம் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்கள் கொண்டு வந்ததை குறித்து ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் குறிப்புகளை முடிந்தால் உங்களுக்கு எப்படி எழுத தெரியுமான்னு எனக்கு தெரியல. சொல்கிறது அத்தனையும் எழுதுறது கஷ்டம். அதில் உங்கள் மனசில் எது தொடுதோ அதை எழுதலாம். உதாரணத்துக்கு நீ சொன்ன பக்தி வைராக்கியத்தை பற்றி அப்போ என்ன எழுதணும்? ஆபிரகாமை போல வைராக்கியமாக இருக்க வேண்டும். இது ஒரு குறிப்பு. அப்போ நம்ம மனசில் பதியும், சரி நம்ம அப்படி வாழணும். இது போல் இங்கே செய்திகள் கொடுக்கும் பொழுது அந்த குறிப்புகளை எழுதுகிற பழக்கம் எதுக்கு என்று சொன்னால் சில பேருக்கு புரிய மாட்டுது. இன்னும் அந்த பழக்கம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறேன். எழுதுவதற்கு பல காரணங்களில் முக்கியமான காரணம் சொல்கிறேன். நீங்கள் எழுதுனா அது உங்கள் மனசில் பதியும். சில என்ன நினைக்கிறாங்க, இதை என்ன எழுதிட்டு நம்ம என்ன பார்க்கவோ போகிறோம், படிக்கவோ போகிறோம், இதை எழுதி வச்சுட்டு நம்ம என்ன ஏன் இவர் எழுதுன்றாரு அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் இதை எழுதும் பொழுது உங்கள் மனசை விட்டது நீங்கள். ஓஹோ இல்லைங்க எனக்கு அப்படியே ஞாபகம், அதெல்லாம் சும்மா. நீங்கள் எழுதாத வரைக்கும் உங்கள் மனசில் தங்கவே தங்காது. இரண்டாவது காரியம் நான் சொல்கிறேன், இப்படி எழுதி வைக்கிறது அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு பின் சந்ததியோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ அல்லது நீங்களே அட போன வாரம் என்னமோ சொன்னார், இங்கே பாருங்க தலையை இப்படி தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர். என்னமோ சொன்னார், என்னத்தை சொல்ல முடியும்? இங்கே குறிப்பு எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு சத்தியத்தை சொல்ல, சுவிசேஷம் அறிவிக்க, யாருக்காவது எதையாவது எடுத்து பேசும்போது உங்களுக்கு தடுமாற்றம் வரும். அந்த வசனம் எங்கேயே தெரியல, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுனாங்களே நல்லா இருந்துச்சே, தேடு தடவிட்டு இருப்பீங்க. இந்த குறிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், மற்றவர்கள் எடுத்து சொல்லலாம். புரியுதா? எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல பழக்கத்தை கடைப்பிடியுங்கள், அசட்டை பண்ணாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து, நான் திரும்ப சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் வெளியில் ஊழியர் கூட்டத்துக்கு போகிறேன். இங்கே உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஒரு வெளியில் இடங்களுக்கு நான் கூட்டங்களுக்கு போகும்போது என் பைபிளில் எப்பொழுதுமே ஒரு சின்னதாக ஒரு நோட்டோ அல்லது ஒரு பேப்பர் வச்சுருப்பேன். அங்கு சொல்லப்படுகிற எனக்கு தெரியாத, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புதிய கருத்துக்களை நான் குறிப்பு எழுதுகிற பழக்கம் எனக்கு இப்போவும் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. இப்போவும் உண்டு. அதனால் இந்த நல்ல பழக்கத்தை கடைப்பிடியுங்கள், கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னையும் பார்க்கணும் தான், பார்க்கும்போது 2 வார்த்தைகளை அங்கே எழுதி வைங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, எடுத்து வராதவர்கள் அடுத்த வாரத்துலேருந்து நோட்டையும் பேனாவையும் கொண்டுட்டு வாங்க. சோத்ரம். ஒரு காரியம், இந்த நோட்டு முடிந்து விட்டது, தீர்ந்து விட்டதுங்க, எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு நோட்டு இங்கே கிடையாது. புக் ஸ்டாலில் 10 ரூபா கொடுத்தா இந்த நோட்டு 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்காது. இன்றைய நோட்டு கிட்டத்தட்ட 22 ரூபா. இது உங்கள் கையில் சின்னதாக தான் இருக்குது, தெரியுதில்ல? அட்ரஸ் போட்டு நமக்காக தயார் பண்ண நோட்டு இது. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 ரூபாய்க்கு புக் ஸ்டாலில் இருக்குது, யாராவது வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ கொடுத்தது உங்களுக்கு இலவசம்தான், அதை நான் சொல்லலை. இலவசமாக கொடுத்தது திரும்ப இலவசமாக கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். தேவை உள்ளவர்கள் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சரி, இப்போ பார்த்தோம், ஒரு பக்தி வைராக்கியத்தை பற்றி நான் சொன்னேன். ஆபிரகாமை போல நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய பக்தியில் வைராக்கியத்தை காண்பிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது உங்களுடைய பக்தி எந்த நிலையில் இருக்கிறது? நான் கடந்த 2 வாரங்களாகவே யோபுடைய வாழ்க்கையை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. திரும்ப நம்ம கேட்டாச்சு. நான் திரும்ப அதை சொல்ல வரலை. ஆனாலும் அதிலேருந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தான் ஆகணும். என்னது என்ன சொல்லி பாருங்கள். அப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் 2 வாரமாக சொன்னேன். அவ்வளோ ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பணக்காரர், எல்லா வசதிகளோடு இருந்தது, ஒரு தவறும் செய்யலை, ஒரு பாவமும் பண்ணலை. பிசாசு கேட்டுக்கொண்டான் என்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்து பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது, பிசாசு அவனை சோதிக்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனை வாழ்க்கையில் வரும் பொழுது, ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாவற்றையும் இழந்து, உடைமைகளை இழந்து, வீட்டை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போய் தனி மரமாக உட்கார்ந்துருக்கிறான்.
அப்போ யோபு என்ன சொன்னார்னா அங்கே போட்டிருக்கிறது. யோபு 1:32 வசனத்தை நீங்கள் பாருங்கள். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. யோபு பாவம் செய்யவில்லை. அப்புறம் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்புறம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. இப்போ சில விசுவாசிகளுடைய ஒரு சிலர், நான் உங்களை சொல்லலை, யாராவது ஒருத்தவங்க செய்கிறத வச்சு சொல்லி தானே உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு சிலர் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவரை நம்பினது வேஸ்ட்டு, இந்த ஆண்டவரை வணங்கினது வேஸ்ட்டு, இந்த கோயிலுக்கு போனது வேஸ்ட்டு, போனது போகாமல் இருந்திருக்கலாம், போய் என்னத்தை நம்ம வாரிக்கிட்டோம், என்னத்தை கண்டோம். இன்றைக்கி ஒரு சிலர் நினைக்கிறத நான் சொல்லுகிறேன். என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போதோ, ஒரு நஷ்டம் வரும்பொழுதோ, ஒரு இழப்பு வரும்பொழுதோ, அவங்க மனதில் ஏற்படுகிற ஒரு சோர்வின் மத்தியில் வருகிற வார்த்தை, இந்த தெய்வத்தை நம்பி, இந்த கடவுளை நம்பி, இந்த கடவுள்கிட்ட போய், இந்த இயேசுநாதர்கிட்ட போய், இந்த ஆலயத்துக்கு போய், இந்த ஆராதனைக்கு போய், இந்த சபைக்கு போய் என்னத்தை கண்டோம், என்னத்தை வாரிக்கிட்டோம், என்ன நடந்தது, என்ன கிடச்சிது, என்ன நான் இப்போ நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அல்லது நினைக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. ஒருவேளை அப்படி நினச்சிங்கன்னா அதை மாற்றிங்க. இந்த மாதிரி எண்ணம் அல்ல, இந்த மாதிரிலாம் அப்பப்போ எனக்கு வருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்க. கவனிங்க, இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் திருப்பி சொல்கிறது என்னன்னா, யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல உங்களுக்கு நடந்திருக்கிறதா? உங்கள் யாராயில் நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த யோபுன்னு, நான் வீட்டில் போய் படித்து பார்த்தேங்க, அவங்க வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதும் என் குடும்பத்தில் நடக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குங்க, அதே மாதிரி தாங்க எனக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு 1000 ரூபா பரிசு தரேன். நான் சவால்லாம் விடலை, நிஜமாக தான் சொல்கிறேன். 1000 ரூபா பரிசு இப்போவே நான் தரேன். யோபு வாழ்க்கையில் நடந்ததே அதே போல் எனக்கும் நடந்துச்சு, என் குடும்பத்திலும் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் இப்போவே நான் 1000 ரூபா பரிசு தரேன். ஏன் அந்த மாதிரி யாருக்கும் நடக்கலை? கவனிங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்குது. திருப்ப சொல்கிறேன், நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாடு இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, நஷ்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, மனசில் நிறைய கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பாரம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. எனக்கு அது தெரியுதுங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, யோபுக்கு இருந்தது போல் இருந்ததான்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் ஏணி வச்சா கூட எட்டாது உங்களுக்கு. யோபுடைய வாழ்க்கையை, அவன் குடும்பத்தையும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் பல தடவை சொல்லிட்டேன், ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. யாருங்க உசுரோடு இருப்பா சொல்லுங்களேன்? யோசித்து பாருங்கள். ஒரே நாளில் ஆணும் பொண்ணும் 10 பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் இறந்த. ஒரு பிள்ளை இறந்தாலே இந்த மனசு தாங்க மாட்டேது நமக்கு. 10 பிள்ளை இறந்து போச்சு, சொத்து பத்தும் போச்சு, குடியிருக்கிற வீடு இடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும் உங்கள் மனசுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரியாக நடந்துருச்சு. உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது, இல்லைன்னு சொல்ல. எல்லாவற்றையும் தாங்குவதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுக்குறார். அதுலேருந்து மீண்டு வருவதற்கு கர்த்தர் வழி இல்லாமல்லாம் செய்யாமலாம் இல்லை. ஆனாலும் அடிக்கடி அநேகர் சோர்ந்து போயிடுறீங்க. எனக்கு எப்படி நடந்து போச்சு, எனக்கு எப்படி ஆயிட்டுது, இந்த இயேசுநாதர்கிட்ட வந்து என்ன நடந்தது, எவ்வளோ ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலையே, உனக்கு கிடைக்கலையே, இது ஆண்டவர் ஏற்ற இடத்தை பார்க்க மாட்டுறாரு, எனக்கு பதில் கொடுக்கலையே என்று புலம்பி தீர்க்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க. நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன், உங்களுக்காக நான் வருந்துகிறேன். கர்த்தர் தான் உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் மீண்டு வருவதற்கு வேண்டிய பலனையும் திடத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒரு துளி கூட நீங்கள் மனசில் என்ன நினைக்கக்கூடாது, இந்த ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம என்ன பலனை கண்டோம், என்ன பிரயோஜனம், இந்த தெய்வத்தை வணங்குறதுனால நம்ம என்ன கண்டோம் என்று எண்ணிவிடக்கூடாது. இப்போ தான் நீங்கள் ஆண்டவர் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்கீங்களா?
உங்கள் வைராக்கியத்தை எங்கே காட்டணும்னா, இது போன்ற ஒரு சோதனையும் சூழ்நிலையும் வரும் பொழுது ஆண்டவர் மீது வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் விட்டு விலகி போகிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க, ஆண்டவரே வேணான்றாங்க. நான் முன்பு சொன்னது போல் பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, சபைக்கு வர்றது கிடையாது, என்ன ஆண்டவர் என்று சொல்லி எத்தனை பேர் புறக்கணிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு என்ன அவங்க காரணம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க குடும்ப சூழ்நிலையை சொல்லுவாங்க. ஆமாம், என் குடும்பமே கெட்டு போய் கிடக்குது, என் பிள்ளைங்க அப்படி கிடக்குது, என் புருஷன் அப்படி இருக்குதாங்க, திசைக்கு ஒரு தெற்க அவர் கிடக்கிறாங்க, என்ன கோயில் போ, என்ன ஆண்டவர். எத்தனை விசுவாசிங்க அப்படி சலிச்சிக்கிறது நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு தெரியும். போய் பார்க்கும்போது ரொம்ப சலிப்பாக சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு நடந்திருக்கிறது உண்மை, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உண்மை. அதற்கு மத்தியிலே அவர்களை நாம் என்ன சொல்லி அவர்களை நீங்கள் திடப்படுத்தணுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது நீங்கள் ஸ்திரப்படணும். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு இருக்குது. எனவே நீங்கள் பலப்பட்டாதாங்க மற்றவங்களுக்கு போய் நீங்கள் சொல்ல முடியும். நீங்களே தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா. எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பக்தியில் வைராக்கியமாக இருங்க, கர்த்தருக்கு வைராக்கியமாக இருங்க. யாரை போல? ஆபிரகாமை போல, யோபுவை போல நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு இப்படி வைராக்கியமாக இருந்தார். என்னது, என்ன நடந்தாலும் சரி. அந்த யோபுவில் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். அதற்கு அவள், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதை பாருங்க, இந்த சம்பவத்தை நான் போன வாரமும் சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்திரமாக இருந்தாலும், திடமாக இருந்தாலும், வைராக்கியமாக இருந்தாலும், பக்தியாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், உத்தமமாக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும், நியாயமாக இருந்தாலும் சரிங்க, இருக்கீங்க. சில வீட்டில் நடக்குது, ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் அப்படி தாங்க இருக்கிறேன், நான் அப்படி தாங்க இருக்கேன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. எந்த வீட்டில்? உங்கள் வீட்டில். இந்த யோபுக்கு யார் வீட்டில் சொன்னாங்க? யோபுக்கு யாருங்க சொன்னது? என்னங்க? அவங்க வீட்டுக்காரங்க தான். யோபுடைய மனைவி என்ன சொல்லுது? நீர் இன்னும் இந்த உத்தமத்தில் உண்மையாக இருக்கிறியா? அடப்போய, இன்னும் ஏசுநாதரை பிடிச்சிட்டு நிற்கிறியா? இவ்வளவு அழிஞ்சும் இந்த குடும்பம் கெட்டு போய், குடும்பம் அழிஞ்சு, ஆடு மாடுலாம் செத்து, 10 பிள்ளையும் போய், உடம்புல இப்போ என்ன இருந்துருக்குது? உடம்பு பூரா என்னது? அரிப்பு, சொறி, சிறங்குன்றாங்க மாதிரி எடுத்து ஓட்டை எடுத்துகிட்டு சுரண்டிட்டு உட்காந்துருக்கிற நீனு, இன்னும் உனக்கு புத்தி வரலையே? இன்னும் கத்தட்டு அடப்போயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் நான், நீ தேவனை தூஷித்து செத்து போயான்னு சொல்லுது. இது ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நடக்குது என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், நான் விசுவாசமாக இருக்கிறேங்க, எனக்கு அந்த விசுவாசம்லாம் இருக்குதுங்க, என் வீட்டுக்காரங்க அப்படி இல்லைங்க, என் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாங்க, இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுங்க, அவங்க இப்படி கேட்குறாங்க, அப்படி பேசுகிறாங்க, நான் என்னங்க பண்ணுறது? நீ பக்தி வைராக்கியமாக இருறியா? அவங்க சொல்லிட்டு போகிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இப்படி சொல்கிறீங்க? என் பையன் அப்படி சொல்கிறான், என் பிள்ளைங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க, இந்த கோயிலுக்கு போறிய, ஏன்ப்பா அப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க, ஏம்மா அப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்னால் பதில் சொல்லவே முடியலைங்க. சிலரோட ஆதங்கம் இது என்னென்னா, ஏதோ ஆண்டவர் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி. இந்த பிள்ளைங்க என்னமோ ரொம்ப ஞானமாக நியாயமாக கேள்வி கேட்டுட்டது போல ஒரு பேசுவாங்க, பார்த்துருக்கேன் நான். இந்த கேள்விக்கெல்லாம் என்னங்க பதில் டேடா, ரொம்ப பேர்பட்ட ஒரு பெரிய கேள்வி இது. நான் கேட்குறேன், யோபுவை கேட்டதை விடவா அந்த கேள்வி பெருசு? நான் கேட்குறேன். சொந்த மனைவி கேட்குறான் யோபுவை பார்த்து, என்னது, செத்து போயா, இதுக்கப்புறமும் நீ இந்த கடவுளை வணங்குறது நியாயமே இல்லைன்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சுற்றி உள்ளவங்க இதே போல் உங்கள்கிட்ட இல்லாததை, உங்களுக்கு நடக்காததை, உங்களுக்கு கிடைக்காததை சொல்லி காட்டி, சுட்டி காட்டி, உங்களை ஒரு குத்தி, இதுக்கு மேலே இந்த தெய்வத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க போயேன் அப்படி சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி சொன்னாலும் என்ன செய்யணும்? யோபு என்ன சொன்னார்? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறார். எழுதியிருக்குங்க பைபிளில் இப்படிலாம் வார்த்தை. அடப்போடி பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற, மூடி வாய. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது, அந்த தைரியம் இருக்குது?
இன்றைக்கி வீட்டுக்காரங்க பேசினாக்கா வாயை பற்றிட்டு போடுறாங்க இருக்கிறாங்க. இது சரியில்லை. அதுக்காக நான் சண்டை போட சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. என்ன திருப்பி வாக்குவாதம் பண்ணுன்னு நான் சொல்லலை. இங்கே சண்டை நடந்தது, பதில் சரியான பதில் கொடுத்தான் பாருங்க. என்ன பேசுகிறேன் நீ? யார்? உங்களை நான் கேட்கல. யோபு மனைவியை பார்த்து கேட்குறேன், என்ன பேசுகிறீங்க? பைத்தியக்காரி. தேவன் கையில் அப்போ தெரியல, இதை பேசிகிட்டு இருக்க. மூன்றி வாய. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது புருஷனாக இருந்தாலும் சரி, அது மனைவியாக இருந்தாலும் சரி, நான் 2 பேருக்கும் நான் சொல்கிறேன். சிலர் இங்கே நிறைய சகோதரிமார் இங்கே இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைய ரட்சிக்கப்படாத கணவர்கள் தான் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேர் கணவர் ரட்சிக்கப்பட்டு இங்கே வரலையே. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? உங்கள் புருஷன்மார்கள் ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தனாக்கா முதல்ல ஏன் உங்கள் ஏசுனார் தூக்கி கொடுப்பாரா? உங்கள் ஏசுனார் என்ன கொடுத்தாரு? ஏன் ஏசுனார் கொடுக்கலையா, செய்யலையா, போலையான்னு உடனே இந்த இயேசுவை தான் இழுப்பாங்க. அவங்க எது நடந்தாலும், ஒரு சண்டை நடந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, ஏசுனார் இப்படி தான் செய்ய சொன்னாரா, உன்னை இப்படி தான் பேச சொன்னாரா கேட்குறாங்களா இல்லைங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் கேட்குறீங்களே இல்லைங்க, ஊரில் கேட்குறாங்க. யார்? ஊருக்காரனுக்கு தெரியுதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டை சண்டை போட்டாலும் சரி, நீங்கள் தெருவில் சண்டை போட்டாலும் சரி, ஏன் உங்கள் ஏசுநாதன் சண்டை போட சொன்னாரன்? இதெல்லாம் தேவையில்லாமல் ஏசுநாதரை வம்புக்கு எடுக்கிறதுங்க. இது முதல்ல தப்பு. நான் நடக்கிறத சொல்கிறேன். அடுத்த கேள்வி, நீங்களாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? கேட்குறது யார்? கேட்குறது யாருன்னு கேட்டேன். நான் ஊர் பேரை கேட்கல, கேட்குறது யாருங்க? ஊரான்னு கேட்குறாங்க. அவனுக்கும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் உலகத்தான். ஆனால் எப்போ நீ மாட்டுவ, எப்போ உன்னை கேள்விக்க, அப்போ உன் மேலே உள்ள ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. அது உங்களை போல் அவனால் இருக்க முடியலைங்க. அதான் உண்மை. நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை போல பரிசுத்தமாக வாழ முடியாமல், பக்தியாக இருக்க முடியாததை நினச்சி அவனுக்குள்ள ஒரு பொறுமல், இருக்க விருப்பமும் இல்லை, இருக்கவும் முடியல, நீ இருக்கிறதையும் பொறுத்துக்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்தியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலாம். அதனால் என்ன சொல்லலாம், எப்போ நீ மாட்டுவ, எதில் மாட்டுவ, என்ன சொல்லி உன்னை குத்தலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மேற்படியானவன் பிசாசு வந்து நிற்பான். உங்களை வந்து ஆவியான மாதிரி அவங்கள ஏவி விடுவான், ஒரு சண்டையை மூட்டி விடுவான். நீங்கள் அது பிசாசு தான் நம்மளை கொண்டு வந்தான்றது தெரியாமல் வார்த்தையை விடுவீங்க. வார்த்தை ஜாலங்கள் போகும், வாய் சண்டை அதிகமாகும். அப்புறம் என்ன, சண்டை உள்ளேருந்து வெளியில் வரும், தெருவுக்கு வரும், வாசப்படி வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க. இதில் சில பேர் சொல்லிக்கிறாங்க, பார்க்கட்டுமே, தெரியட்டுமே, இது தெரியணுன்ட்டு தானே நான் தெருவில் வந்து சண்டை போடுறேன். ஐயோ ஐயோ அப்பா, என்ன சாட்சி பாருங்கள். இது வந்து தெரியணுமா? இப்போ தான் பிசாசு அவங்க ஏவி விடுவான். இங்கே பாரு, இவங்களெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களாம், இவங்களாம் பைபிள் படிக்கிறாங்களாம், இவங்களாம் ஜபம் பண்ணுறாங்களாம், இது வெள்ளை புடவை கட்டி அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு அவன் கிரியேட் பண்ணிவிடுவான். கேட்பான், இதெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போகிற, நீ எதுக்கு வெள்ளை புடவை கட்டிட்டு போகிற, நீ எதுக்கு பைபிள் தூக்கிட்டு போகிற? எத்தனை பேரை கேட்டிருக்கிறாங்க, எத்தனை ஊராங்க கேட்டிருக்கிறாங்க. நான் காதுபட கேட்டிருக்கிறேன். கேட்டு போட்டுங்க. நான் சொல்ல வந்தது என்ன, இப்படி பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? முதல்ல அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்படி பேசுவதுக்கு இடம் தரலாமா? நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. இப்போ யோபுடைய மனைவி யோபை பார்த்து கேள்வி கேட்டான். ஆனால் அவன் கொடுத்த பதிலடியை பாருங்க. அது எது? அதுதான் பக்தி வைராக்கியம். அவன்கிட்ட அந்த பக்தி வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனும் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு என்ன செய்வான் கேட்டிங்களா? இங்கே பாருங்க, நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். யோபு ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு, இது எனக்கு தேவையா, இந்த மாதிரி என் கட்டின பொண்டாட்டியே என்ன இப்படிலாம் பேசுகிறதுக்கு, பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. எங்கே இருக்கீங்க தெரில, கடவுளே கண்ணு இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இந்த மாதிரி அவ்வளோலாம் பேச விட்டுட்டு நான் எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கணும். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை நடந்தது, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஒரு சோதனை வரணும் தான், அதுக்குன்னு இந்த மாதிரியான ஒரு சோதனை வர்றது, கொஞ்சம் பார்த்து சீரிப்பாராக நடத்திருக்கக்கூடாதா? இந்த மாதிரி 10 பிள்ளையும் எடுத்துக்கிட்டீங்க, சொத்து பற்றியும் பெருக்கிட்டீங்க, இவ கேட்குற கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. நான் உங்களை நம்பி வந்தேனே, உங்களை நம்பி இருந்தேனே, என்னை இந்த மாதிரி நட்டாளத்தில் கையை விட்டுட்டீங்களே அப்படின்னு புலம்பலை. யோபு அப்படி புலம்புனானே. இன்றைக்கு சாதாரண மனுஷங்கள் இப்படி தான் புலம்புறாங்க. சாதாரண மனுஷங்க, விசுவாசிகளே சிலர். ஒரு விசுவாசம் இருக்குதா கேட்டால், இதெல்லாம் ஏங்க நடக்குது, இதெல்லாம் ஏங்க வருது, இதெல்லாம் இப்படி நடக்கலாமா அப்படின்னா நடக்கும்.
ஏன் எதுக்குன்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கணுன்னா ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, ஒரு பணிவாக கேளுங்க. ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் நடக்குது எனக்கு புரியலப்பா, தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். அப்படி கேட்குறது தப்பு கிடையாது. நீ ரொம்ப அந்த சட்டசபையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்பான் பார்த்தியா, அது என்ன, இது என்ன, இது எப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் போய் ஆண்டவர்கிட்ட பார்த்து, இன்னும் ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, இங்கே பாருங்க, ஆண்டவரை பார்த்து அவர் உடனே சொல்லுவார், நான் இருக்கிறராகவே இருக்கிறேன், வசனம் இருக்குது. அப்படி இவர் கேள்வி கேட்க வேண்டியது, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு கண் இருக்குதா இல்லையா. சில பேர் பேச சொல்கிறாங்க, ஆண்டவருக்கே கண் இல்லை போல் இருக்குது, கடவுளுக்கே கண் இல்லை போல் இருக்குது, ஐயோ இந்த குடும்பம் அப்படி ஆயிடுச்சு, இந்த உனக்கு இப்படி நடந்து போச்சே அப்படி சொல்லி சில பேர் பரிதாபப்படுறாங்க. கடவுளுக்கு கண் இல்லைன்னு யார் சொன்னது? கண்களை படைத்தவர் காணாரோ, காதுகளை படைத்தவர் கேளாரோ, அவருக்கு தெரியாதா? கேள்வி கேட்கறது, கேள்வி எப்படி கேட்கணும்? ஒரு பவ்யமாக பணிவாக, என்னது இது ஏன் இப்படி நடக்குது எனக்கு தெரியல ஆண்டவர், தயவு செய்து எனக்கு இது புரிய வைங்க, இதை நான் கடந்து போகணும், இதை நான் மேற்கொண்டு போகணும், நான் துவண்டு சோர்ந்து உம்மை விட்டு போயிடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். அப்படி ஒரு தாழ்மையாக நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களை கை தூக்கி எடுப்பார். என்னமோ அவர் ஒரு எதிரி போலவும், அவர் என்னமோ தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்துட்டதை போலவும் அவரே பார்த்து நிறுத்தி வச்சு கேள்வி கேட்குறது. நான் வந்தாருன்னா அவனை கேள்வி கேட்டுடுவேன்னு என்ன கேட்க போகிறீங்க? மண்ணோடுக்கு ஒத்த நீ சொல்லுங்க, தேவரை நோக்கி முறையிட முடியலமா? ஏசாயா 44 ஏசாயா 44:9 மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. பார்த்தீங்களா? ஏசாயா 44:9 குறிச்சி வச்சுட்டு வீட்டில் போய் படித்து பாருங்கள். மண் ஓடுக்கு ஒத்த ஓடா இருக்கிற நீனு, உண்மை அதுதானே? மண்ணால் தான் ஆண்டவர் உங்களை உண்டாக்கினார், பூமியின் மண்ணினாலே நம்மை உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அது உண்மையும் அதுதான். அதனால தான் மரிச்ச பிற்பாடு கொண்டுட்டு போய் மண்ணில் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். நீ யோசிச்சு பாருங்கள், அடக்கம் பண்ணுறது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரிங்க, நீ எவ்வளோ பெரிய தங்கப்பட்டியில் வச்சாலும் சரி, நீ சந்தனப்பட்டியில் வச்சாலும் சரி, மண்ணுக்குள்ளே தான் கொண்டு போய் புதைக்கிறான். சொல்லுங்கள், நீ தங்கத்திலே வைரத்திலே நீ அழைச்சி வச்சுருக்கணுங்க. கேளுங்க, அவர் மரிச்சோரை கொண்டுட்டு போ, ஐயோ கொண்டு போய் மண்ணிலையே புதைக்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை கட்டினாலும் சரி, நீ என்ன பெரிய கல்லறையை கட்டினாலும் சரி, கல்லறை அழகாக கட்டுறாங்க வசதி தந்த மாதிரி. எங்கே வச்சு கட்டுறாங்க? எல்லாருமே மண்ணுக்குள்ளே வச்சு தான் கட்டுறாங்க. இது மண்ணிலேருந்து வந்தது மண்ணுக்கே திரும்புகிறது. புரியுதுங்களா? மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினரோடு வழக்காடுகிறவருக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா? சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? அவரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? கேட்குறாங்க சில பேர் கேள்வி. மண்ணு ஓடுங்க, மண்ணு ஓடு போட்டால் தூள் தூளாக உடஞ்சிரும். உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் நான் நிற்கிறேன், நானும் சரி நீங்களும் சரி, நம்ம ஆண்டவரால் செய்யப்பட்ட ஒரு மண் பாண்டம். இப்போ நான் சொல்கிறேன், நமக்குள்ளே ஒரு ஜீவன், ஒரு ஆவி, ஒரு ஆத்மா இருக்கிறதுனால இந்த சதைகள்லாம் தெரியுது. இப்போ இதில் ஒரு கலர்லாம் வேறு தெரியுது, நிறங்கள்லாம் வேறு பார்க்குறோம். ஆவி இதை விட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் அழுகி மண்ணோட மண்ணை தான் போகுது. இது மண்ணால் உண்டாக்கப்பட்டது. என்னை பார்த்து கேள்வி கேட்குறியான்னு கர்த்தர் சொல்கிறாரு. என்னது? என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமா? என்ன செய்கிறீங்கன்னா அவரை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்கறது? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ போதும். சரிங்களா? பெற்றவங்களை பார்த்தே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி ஆண்டவரை பார்த்து எப்படி கேட்கறது? சில பிள்ளைங்க கேட்குது இல்லை, என்னை எதுக்கு பெத்த, என்னை ஏன் பெத்த, என்னை பெற்றுட்டல்ல, நீ செஞ்சு தான் ஆகணும். ஓஹோ, இவங்க ஒரு சட்டம் படிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அவங்க யோசித்து பாருங்க. அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்குது. எனவே ஆண்டவர் உங்களை எந்த வழியில் நடத்தினாலும் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு அடிபடிந்து கீழ்ப்படிந்து அவரை அண்டி அவரை சார்ந்து அந்த நிலையை கடந்து போவதற்கு வேண்டிய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும்.
என்ன சோதனை வந்தாலும் சரி, உங்களுடைய பக்திக்கு பலவிதமான சோதனைகள் வரும். ஒரு சோதனை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வந்ததை எல்லாருக்கும் தெரியும். வேதம் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னும் ஒரு முறை கூட படிக்காதவர்களுக்கு இது தெரியாது. ஆதியாகமத்தை படித்தவர்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்றது நன்றாகவே புரியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் சொல்லும்போது நீங்கள் வாசிக்கலாம். அங்கே யோசேப்பை பற்றிய ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்கிறதான ஒரு வாலிபன், தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளை. அவன் வீட்டில் அவன் மேலே தான் அவனுக்கு அதிகமான பாசம் அந்த தகப்பனுக்கு இருந்தது. அவனோடு சேர்ந்து மொத்தம் 12 பேர். இதுக்கே வேறு எல்லாரும் பொறாமை கொண்டு என்ன செய்தாங்க, யோசேப்பை கொண்டுட்டு போய் ஒரு குழியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஒரு மீதியான் தேசத்துக்கார்ட்ட விலை பேசி விற்பனைக்கு காசுக்கு விற்று போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு போத்திபார்ன்ற வீட்டில் போயிட்டு வேலைக்காரனாக போய் அடிமையாக போய் வேலை செய்கிறான். இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பலவிதமான உபத்திரம் சோதனைக்குள்ளே போயிட்டுருக்கிறான். அவன் ஒரு பாவம் செய்யலைங்க, அவன்கிட்ட ஒரு தப்பும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இன்றைக்கு அதே நிலையில் ஒரு சில பேர் இருக்கலாம். நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, யாருக்கு எந்த பாவம் பண்ணல, நான் யார் சொத்தையும் வஞ்சிக்கலைங்க, நான் எதுவுமே செய்யலைங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறேங்க என்று சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு ஏங்க நிறைய பேருடைய எண்ணம் என்னென்னா, தவறு செய்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கஷ்டம் வரும், தப்பு பண்ணால் தான் கஷ்டப்படுவான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல, தவறு செய்கிறவங்களுக்கு கஷ்டம் வரும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நல்லவர்களுக்கும் கஷ்டம் வரும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் நிறைய பேருக்கு இன்னும் புரியவே இல்லை. ஏன் எங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு கேட்குறாங்க. நான் நல்லது தானே செய்தேன், நான் நல்லா தானே இருந்தேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, என் குடும்பத்துக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னா, நான் முன்பே சொல்லிட்டேன். யோபுடைய வாழ்க்கையில் அவன் யாருக்கும் எந்த நல்லவும் எந்த கெடுதலும் செய்யவே இல்லையே, அவனை போன உத்தமம் இல்லவே இல்லை என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். அவன் குடும்பத்தில் எந்த சந்தம் நடக்குது. எனவே அதை குறித்து நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் எதையும் ஒரு காரணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். அதில் நம்ம பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும், பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியமான விஷயம். உங்கள் வைராக்கியத்தை அங்கே காட்ட வேண்டும். யோபு எப்படி வைராக்கியமாக இருந்தான்னு நான் சொன்னேன், ஆபிரகாம் எப்படி வைராக்கியம் இருந்தான்னு சொல்கிறேன். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் ஒரு இளம் வாலிபன், சின்ன வயசுங்க, வாலிப வயசுங்க. அவனுக்கு ஒரு சோதனை வந்தது பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கவனிங்க, இந்த சரித்திரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தான், ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் இதை கற்றுக்கணும். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கிறான். எப்படி காரணமே இல்லாமல் அவன் சொந்த சகோதரெலாம் தூக்கி ஒரு குழியில் போட்டான். அந்த சம்பவத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ அதுலேயே அவன் மனசு நொந்து போயிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, மீதியான் தேசக்காரன்ட்ட 20 காசுக்கு வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்களா, விலை பேசி விற்றுட்டாங்க. இப்போ அவன் அடிமையாக்கிட்டான். அப்போ ஒரு வீட்டில் ஒரு அடிமையாக இருந்து வேலை செய்கிறான். எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இருந்தவன், அவன் நிலைமை இப்படி ஆயிட்டதுன்னு போது அவன் எப்படி நொந்து நூலாக போயிருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவனுக்கு ஒரு சோதனை வருது. என்ன சோதனைனா, எந்த வீட்டில் அவன் வேலை செய்கிறானோ, எந்த வீட்டில் ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்கிறானோ, அந்த எஜமான் ஓனருடைய மனைவி இவன்கிட்ட தவறாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறா. அது இவன்கிட்ட பேசுகிறாங்க, பேச்சு கொடுக்குறா, வற்புறுத்துறா, கட்டாயப்படுத்துகிறா. இப்படிலாம் எழுதியிருக்குது, சும்மா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது யோசேப்பு என்ன சொன்னான்றது தான் இப்போ நீங்கள் படிச்சிங்க. என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த வீட்டிலே என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, நீ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஓனருடைய மனைவி, உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கல. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு தப்பை செய்வதற்கு உடன்பட்டு போவதற்கு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து எப்படி நான் சொல்ல வந்தது என்னன்னா, அப்போ இந்த இடத்துல அவன் ஆண்டவரை தான் முன்னிறுத்துகிறான் என்று நான் சொல்ல வருகிறேன்.
எப்படி நான் சொல்லட்டுமா? இப்போ நான் வேறு விதமாக பேச போகிறேன். இந்த யோசிப்பு நல்ல யோசிப்பு. இப்போ வேறு யோசிப்பு, இப்போ இங்கே இந்த காலகட்டத்தில் ஒரு வாடுற யோசிப்பு இருந்தால் என்னென்ன, இந்த கடவுளை நம்பி தான் என்ன பண்ணோம், இந்த கஷ்டத்துக்கு ஆளாச்சு. கடவுள் காலத்துக்கும் கடவுள் பேரை சொல்லி தான் என்னை கொண்டுட்டு போய் கிணத்துல தள்ளி குழியில் தள்ளி, நான் அப்போவும் கடவுளேன்னு கத்தினேன். இந்த கடவுள் என்ன செய்யலை, என்னை காப்பாற்ற கிடையாது. என்னை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க. அப்போவும் இந்த கடவுளை என்னை காப்பாற்றலை. இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் என்ன செய்கிறேன், ஒரு பண்ணக்காரனாக இருந்து வேலை செஞ்சுட்டுருக்கிறேன், அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இவ்வளோ கஷ்டம் செஞ்சிட்ருக்கேன். இந்த கடவுளை என்ன செய்யலை, என்ன கண்ணெடுத்து பார்க்கலை, ஏறெடுத்து பார்க்கலை, என்னை காப்பாற்றலை, என்னை விடுவிக்கலை. இந்த கடவுளை நம்பி என்ன பிரயோஜனப்பா? அப்படி ஒரு சலிப்பு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துடுதுங்க. விசுவாசிகள் வருது, ஒரு சில விசுவாசிகளுக்கு இந்த சலிப்பு உடனே வந்துடுது. இப்படி சலிப்படைந்த நேரத்தில் தான் பிசாசு வந்து வேலை செய்வான் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது தான் என்ன பண்ணிட்டார் உங்கள் ஆண்டவர், என்ன செஞ்சார், உனக்கு என்ன கொடுத்தாரு, இங்கே பாரு நான் உனக்கு தரேன், நான் உனக்கு செய்கிறேன். அதே போல் தான் இங்கே நீனே மனசு உடஞ்சி போய் சோர்ந்து போயிருக்கிற. இப்போ இந்த வாலிப வயசில், வாழ வேண்டிய வயசில், வாலிபத்தை அனுபவிக்க வேண்டிய வயசில், இந்த உலகத்தில் வாலிபனாக இருக்கிற வாலிப வயசில் எப்படிலாம் ஜாலியாக இருக்கணுமோ அதை என்ன செய்து இப்போ உனக்கு தானாக தேடி வருது, இலவசமாக வருது, வலியனாக வருதுங்க, வலியனாக வருது. இவன் கேட்கலை. அப்படி வரும்பொழுது இவன் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, நான் ஒன்றும் கேட்கலை, நான் கூப்பிடலை, நான் கேட்கலை, நான் பேசலை, நான் தேடலை, நான் பண்ணலை. அவங்களாம் வந்து இங்கே பாருங்க, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு தனி கட்டை, நான் ஒரு தனி மரம், சின்ன சிறுசு, நான் வயசு கம்மி, என்னையும் ஆண்டு கை விட்டுட்டாரு, நானே எங்கள் அப்பாவை பார்க்காம எங்கள் அம்மாவை பார்க்காம ஊரை விட்டு உலகத்தை விட்டு நானே நொந்து போய் உட்காந்துருக்குறேன். ஏதோ இந்த நேரத்தில் இவங்க காட்டின என்னது ஒரு பாசம் பரிவு ஏதோ என் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது, பதமாக இருந்துச்சு. அது வந்து அப்புறம் தானாகவே நமக்கு வந்தது. இதில் என்னங்க தப்பு இருக்கு, இதில் என்ன தப்பு இருக்கு? நானாக போய் தெரிஞ்சாதானே தப்பு, அவங்களாம் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் இப்படிலாம் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் இடம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்படி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று செய்தாங்கன்னா அதுக்கு சந்து பொந்து இங்கேன்னு வச்சு அதை ஜாயிண்ட்டை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. இன்னும் சொல்லப்போனால் யோசேப்பு திருமணமாகாதவன், ஒரு வாலிப பையன். வாலிப வயசில் இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குமோ அத்தனை உணர்வு உள்ள வயது உள்ளவன், சின்ன பையன் கிடையாது. திருமணம் ஆகாதவன், கிடைச்ச வாய்ப்பை அழகாக பயன்படுத்திட்டு நழுவ விடாமல் போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை பாருங்கள். 39 9வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது என்று ஆண்டவரை தான் இங்கே இழுக்கிறான். அதை தான் நான் சொல்ல வந்தப்ப. இங்கே எங்கே இருக்கார் ஆண்டவர் இருக்காரா என்ன? நீங்கள் நிறைய பேர் கேள்வி என்னது, ஆமாம் எங்கே இருக்கார் அவர்? ஆண்டவர் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி என் நிலைமை எப்படி ஆகுமா, என் குடும்பம் எப்படி ஆகுமா, என் பிள்ளைங்க எப்படி தெரியல நிற்குமா, என் நிலைமை எப்படி ஆகுமா, இப்படி கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காங்களே நிறைய பேர். ஆண்டவர் இருந்தாருன்னா இப்படி நடக்குமா, ஆண்டவர் இருந்தால் அப்படிலாம் ஆகுமா? இன்றைக்கி எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க? நான் சொல்கிறேன் யோசேப்பு அப்படி கேட்கறலன்னு சொல்கிறேன். யோசேப்பு நிலைமை அந்த இடத்துல நீங்கள் கேட்குற கேள்வி நிலையில் தான் அவன் இருந்தான், ஆனால் அவன் கேட்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் இருக்கார்? போயா கிடைச்ச வரைக்கும் லாபம், வந்த வரைக்கும் லாபம், அனுபவி ராஜா அனுபவி. அப்படி செய்யாமல் இந்த இடத்துலையும் இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த சூழ்நிலையிலையும் யோசேப்பு என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன். நான் திரும்பவும் நான் உங்கள் மனசில் கொண்டு வரதுன்னா, ஏங்க தேவன் தான் இவரை கைவிட்டுட்டாரே. நான் சொல்கிறது யோசேப்பு, தேவன் தான் யோசேப்பை கைவிட்டுட்டாரே, காப்பாற்றலையே. கஷ்டத்து மேலே கஷ்டம் தானே வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு அறிகுறியே இல்லையே. இப்போ யோசேப்புக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லை. ஏன்னா அடுக்கடுக்காக போயிட்டு இருக்குங்க. முதல்ல அவனை அடித்து கொண்டுட்டு போய் குழியில் போட்டாங்க, அதையும் ஏன்னு கேட்க ஆள் இல்லை. புரிச்சா? திரும்பி கொண்டுட்டு போய் விலைக்கு விற்றான், அதையும் தடுக்கலை இந்த கடவுள். அதுக்கப்புறம் திரும்பி கொண்டாந்து ஒரு போத்திபார் வீட்டில் அடிமைக்கு அவன் இந்த காசுக்கு வாங்கி இவன் வியாபாரம் பண்ணுறான், கை மாற்ற போயிட்டுருக்கு பாருங்க. இப்போ அவங்க வீட்டில் ஒரு அடிமையாக வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்கிறான்.
வருஷ கணக்கில். என்ன சுகத்தை கண்டான், என்ன நல்லதை கண்டான் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் அப்படி தானே கேட்பீங்க. என்னங்க நாங்கள் நல்லதை கண்டோம், இந்த கடவுள்கிட்ட வந்து இந்த தெய்வத்தை நாடி இந்த இயேசுநாதருக்காக நான் இப்படிலாம் உண்மையாக இருந்து என்னத்தை நான் கண்டேன்? இன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வி அது. அதனால் ஆண்டவரையே மறந்துட்டு அவர் கிடக்கிறார், அவர் எங்கேயே இருந்துட்டு போன போகிறாரு. சரி வந்திருக்குது, வந்ததை நம்ம ஏன் விடுவானே? வீடு தேடி வந்திருக்குது, தானாக தேடி வந்திருக்குது, ஏன் அதை விடுவானே? வா, நான் இந்த காரியத்தை பேசலை. ஒருவேளை இந்த சோதனை எப்படியோ அது வேறு விஷயம். இது போல் உங்களுக்கு தானாக வலினா வருகிற எத்தனை பாவமான காரியங்களில் சோதனையான காரியங்களில் போய் நீங்கள் விழுந்துடுறீங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஒரு சில குடிப்பிரியர்கள், குடிக்காரர்கள், குடியிலேயே வாழ்கிற குடிமகள் இருக்கிறாங்க, அது வேற, அது வேற. ஒரு சிலர் அதுவும் என்ன சொல்கிறது, சில கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஒரு சிலரை குறித்து கேள்விப்பட்டதை நான் சொல்லுகிறேன். அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க, ஐயோ இவர் குடிக்க மாட்டாருங்க, யாராவது வாங்கி கொடுத்தா குடிப்பாருங்க. இங்கே பாருங்க, ஓ எப்படி இருக்குது, இவர் காசு போட்டுலாம் குடிக்க மாட்டாருங்க, அந்த மாதிரிலாம் இவருக்கு பழக்கமே கிடையாதுங்க. தானாக ஓசியில் வந்தால் குடிப்பார், யாராவது வாங்கி கொடுத்தா குடிப்பார். அப்புறம் யாராவது வலியனா இழுத்துட்டு போய் நீ குடிச்சு தான் ஆகணும், ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு கல்யாணம், கச்சேரி போனதில் இந்தப்பா ஒரு நாளைக்கு பரவாயில்லன்னு சொன்னாக்கா சரி பரவாயில்லன்னு சொல்லி அவங்களுக்காக சாப்பிடுவார். இப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அது அவங்களே சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் எனக்கு பழக்கம் கிடையாதுங்க, எப்பயாச்சும். இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, என்ன இல்லை, ஒரு வாய்ப்பு வரும் பொழுது, ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை ஏன் நம்ம விடுவேனுன்ற ஒரு ஆசை தானே உங்கள் மனசில் இருக்குது. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளத்தில் இருக்கிறதா? இது தேவருக்கு பிரியம் இல்லையே. அங்கே யோசேப்பு சொன்ன வார்த்தையை பாருங்கள். அந்த யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்போ எங்கே இருக்கார் அவர்? அவர் எங்கேயே இருக்காருங்க. இது வரைக்கும் அவர் எதுவுமே கேட்க கிடையாதுங்க என்று நினைக்காம இந்த யோசேப்பு அந்த இடத்துலையும் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நினைக்கிறான்னா அதாங்க பக்தி வைராக்கியம். இப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாவ சோதனைகள் வரும்போது கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒன்றுக்காக வைராக்கியமாக இருக்கீங்களா? அதெல்லாம் உடுப்பை பார்த்துக்கலாம். எத்தனை காரியங்களில் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்றோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பக்தியை விட்டு விலகிடுறோம். பக்தி வைராக்கியம் என்பது, திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் பக்தியாக இருக்கும்போது மட்டுமல்ல, நீங்கள் மனம் உடைஞ்சி, மனசு தளர்ந்து, மனசு சோர்ந்து, புரியுதா, ஒரு கஷ்டமான, ஒரு சோர்வான, ஒரு விரக்தியான, சில பேர் வெக்ஸ் ஆகிடுவாங்க. கடவுளை என்னங்க போங்க, அந்த சிலர் சொல்கிறாங்களே, நான் ஏங்க இந்த மாதிரிலாம் அப்படி நடக்குது அப்படின்னாக்கா, மனசு சரியில்லைங்க, போய் ஏதாவது ஒரு பாட்டு கிட்ட அடித்தாதாங்க மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப இதுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, தொட்டதை தொலங்கலை, வச்சது விளங்கலை, எனக்கு மேலே கஷ்டம் வருதுங்க, மண்டையை வெடிச்சிடுற மாதிரி இருக்குங்க, எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, ஏதோ கொடுத்தாங்க நான் குடித்தேன், மனசு ஒரு ரிலாக்ஸுக்காக வச்சுருக்கேன், இதெல்லாம் ஒரு தப்புன்னுலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஓஹோ, எப்படி போகுது பார்த்தீங்களா? ஒரு ரிலாக்ஸ் வேணுமா? இப்போ ரிலாக்ஸ் ஆகிடுறான் பிசாசு, உங்களை எவ்வளோ கவிழ்த்துடுறான். இன்றைக்கி நிறைய பேர் அதை நியாயப்படுத்துகிறாங்க. அதாவது தான் செய்த தவறுன்னு ஒத்துக்காமல் அந்த தவறை நியாயப்படுத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. இதனால தான் செய்த, அதனால் நான் அதை தான் சொல்ல வந்தேன். யோசேப்புக்கு நியாயப்படுத்துறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. என்னை குழியில் தள்ளி போட்டாங்க, நான் அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், கடவுளும் எனக்கு என்னங்க கிடையாது, ஏதோ இந்த வீட்டுக்கு அறியாது என்ன பண்ணுறேன், இந்த பொம்பளையாவது என்கிட்ட ஆசையாக பாசையாக பரிவா அனுசரணையாக பேசுகிறா, சரி ஏதோ அது என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு போக வேண்டியதானே. அப்படி தான் சில பேர் செய்வாங்க, அப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க, செய்கிறதில்ல சில பேர் சொல்லுவாங்க, அது நியாயமும் படுத்துவாங்க. யோசேப்பு பார்த்தான். இப்போ நான் கேட்குறேன், அவன் முற்றும் துணிந்த முனிவரா இல்லை 72 வயசானவன்? அவன் சரியான வாலிப வயசுங்க. வருந்தி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வலியனா
ஒரு காரியம் வந்து நிற்கிதுங்க, அதில் அவன் நிற்கிறான் பாருங்க. பக்தி, வைராக்கியம். சும்மா ஒன்றுக்கு தெரியாது, ஒன்றுக்கும் புரியாத, ஒன்றுக்கு இல்லாத காரியங்களெல்லாம் போய் உட்காந்துட்டு வைராக்கியம் பாராட்டி வீம்பு பாராட்டிட்டு நான் பேச மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், இவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், செத்தாலும் நான் வரமாட்டேன். இது மாதிரி பெருமையாக வேறு பேசிக்கிறாங்க. இது எனக்கு அதுதான் எனக்கு இன்னும் விளங்கவே மாட்டுது. எனக்கு சொல்கிறத எதோ சொல்லி தொலைச்சிட்டு போனாலும் பரவாயில்லைங்க, அது வந்து ஒரு பெருமையாக வேறு. இந்த பாரு, நான் செத்தாலும் என் மூஞ்சில் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உன் கண்ணை மூடிக்க போகிறேன், யாவன் வந்து பார்க்குறேன், உனக்கு எங்கே தெரிய போகுது. எத்தனை பேர் உங்கள்கிட்ட அப்படி பேசியிருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இப்படி பேசுறது நானும் கேட்டிருக்கேன். சரி, செத்ததுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டு. வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எழுந்துருவாங்களா? இல்லைங்க, செத்ததுக்கப்புறம் அப்பேற்பட்ட இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, சொன்னவங்களுக்கு சொல்கிறேன், போய் நின்னாக்கா திடீர்னு கண்ணு முழிச்சுப்பாங்களா? அப்படியாவது நல்லது நடக்கட்டுமேன்ற நான் இப்போ அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா. இப்போ என்னது இதெல்லாம் வரட்டு கௌரவம், வரட்டு பிம்பு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்னா பெருமை வேண்டி கிடைக்குது. இதில் பெருமையாக வர சொல்கிறது. நான் சொல்லிட்டேங்க, செத்தா கூட எனக்கு இழவுக்கு வராத, செய்திக்கு வராத, என் மூஞ்சல் முடிக்க சொல்லிட்டாங்களாம் அவங்க. என்ன பெரிய வேத வாக்கு இல்லை. இப்போ என்னத்தை கீழ்ச்சி, என்னத்தை சாதிச்சு, என்னத்தை மாறிட்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. கவனிங்க, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்களா? அப்போ நான் யோசேப்பின் வாழ்க்கையில் நான் சொன்னேன், நிறைய வாலிப பசங்க இருக்கீங்க, அதுலேருந்து சின்ன பிள்ளைங்களை நீங்கள் சண்டே கிளாஸுக்கு அனுப்பலை. நான் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் பேசுகிறேன். வைராக்கியமாக இருக்கீங்களா? கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி திருமண விஷயங்கள் இல்லை, நிறைய வாலிபர்கள் செய்கிற தவறு. வாலிப பெண்களும் சரி, வாலிப தம்பிமார்களும் சரி, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேகர் செய்கிறவர், அநேகர், எல்லாரையும் நான் சொல்லலை, நல்லா பக்தியாக இருப்பாங்க, நல்லா ஆர்வமாக இருப்பாங்க, ஆசையாக இருப்பாங்க, நல்ல ஜபம்லாம் ஆகா ஓகோன்னு இருப்பாங்க. யோசேப்புக்கு வந்தது போல் ஒரு சோதனை வரும், அந்த வலையில் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இதில் என்ன தப்பு, இதில் என்ன இருக்குது, யாரையோ ஒருத்தவனோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இங்கே பாருங்கள், அவங்களுடைய எண்ணங்களை நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நம்ம யாரோடய ஒரு கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம். அது யாரை பண்ணிக்கிட்டா என்ன, எங்களுக்கு பிடிச்சவங்களோ நாங்கள் கல்யாணம் பண்ணி, ஓஹோ, இது தவறு இல்லை. இப்படி தான் சிலர் நினைக்கிறாங்கன்ற, இவங்களுக்கு இவங்களவே சமாதானப்படுத்திக்கிறதுங்க, இவங்களை நியாயப்படுத்திக்கிறது. அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிறது விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பற்றி நான் பேசிட்டு வருகிறேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அநேக வாலிப பிள்ளைகள் திருமண விஷயத்தில் உண்மையாக இல்லை, உறுதியாக இல்லை, பக்தியாக இல்லை. ஒரு சிலர் பக்தியாக இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, எத்தனை வயசு ஆனாலும் சரி, இன்றைக்கி எவ்வளோ வயசு ஆனாலும் போட்டுங்க, கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் அனுமதிக்கிற, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய விருப்பத்தின்படி, கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பக்தி உள்ள ஒரு மகனைத்தான் நான் கணவனாக அடைவேன், பக்தி உள்ள ஒரு பெண்ணைத்தான் நான் மனைவியாக அடைகிறேன்னு எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறாங்க? ஒரு சிலர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர், எத்தனை பேர் நெருக்கடி பண்ணாலும் சரிங்க, ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, பக்தி உள்ள பிள்ளை தாங்க வேணும். உங்களுக்கு நிறைய பேர் இந்த யோசேப்புக்கு வந்தது போல் வரலாம், ஆசை காட்டி பெரிய இடத்துல, வசதியான இடத்துல வரலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய வேலையில் இருக்கலாம். இதெல்லாம் கண்டு ஆஹா, இதுமாரிலாம் கிடைக்குமா, இதுமாரிலாம் வருமா, சரி ஏன் கிடைச்சதை பார்த்துக்கலாம், இதில் என்னத்தை பார்த்துக்கிறது, முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கிறேன், உன் கதையே முடிஞ்சிடும். எத்தனை பேரை நான் பார்த்துட்டேங்க, என்னட்ட இதுமாரிலாம் சொல்லிட்டு போனவங்க திரும்பியே வரல. நான் என்ன சொல்ல முடியும்? நான் வந்துடுவேங்க, நான் கொண்டு வந்துடுங்க. ஒரு நாள் கூட கொண்டு வர முடியல, ஒரு முறை கூட கொண்டு வர முடியல. முடிஞ்சுதா? சும்மா உனக்கு வேணால் ஆசை இருந்திருக்கலாம், உன்னால் ஏன் முடியல? இதை தான் ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில். ரெண்டு கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கு இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கு பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நிறைய பேர் அவிசுவாசியோட போய் சம்பந்தம் கலக்கிறாங்க. நிறைய வசதி நிறைய போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் சபையில் உள்ளவங்களாம் போய் பொண்ணு கட்டினாக்கா வசதி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாங்க வரும், அது நிறைய வரான்னு சொல்லிச்சுங்க. வரும், அதோடு சேர்ந்து இன்னும் வர வேண்டியது வரும். உபத்திரம் வரும், வேதனை வரும், சஞ்சலம் வரும். காலம் பூரா நீ உட்காந்துட்டு அதையே வச்சுட்டு கட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். யாரோ ஒருத்தர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. கல்யாணத்தில் நகை நட்டோட தானே பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, பொண்ணுக்கெல்லாம் செய்கிறாங்க. அதில் சொல்லிக்கிட்டாங்களாம், அது என்னது முறுக்கு செய்யலாம்ல, அது எனக்கு தெரியல, அப்படிலாம் ஒரு செயின் இருக்குதான். முறுக்கு செயினை போட்டு வரானும், முறுக்கு செயினை போட்டுட்டு வந்து ஒன்று முறுக்கிடுவான். இன்றைக்கி அதுக்கு ஆசைப்பட்டு தானே நிறைய பேர் போகிறாங்க. அதுதான் அப்புறம் முறுக்கிட்டு நிற்கிது. ஏன்னா அது முறுக்கு செயின் போட்டிருக்குது இல்லை, அதனால் அது என்ன பண்ணும், அப்புறம் எல்லார்ட்டையும் முறுக்கிக்கிட்டு தான் நிற்கும், எல்லாம் முறுக்கிக்கிட்டு தான் போவோம். நிறைய பேர் திருமண விஷயங்களை நான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்கிறேங்க. குணம் அறிந்து குணம் உள்ளவர்களை கண்டறிந்து பெண் எடுக்கிறவங்களோ அல்லது ஒரு மணமகனை பேசுகிறவங்க ரொம்ப சொற்பம். ஆள் அழகாக இருக்கணும், பர்சனாலிட்டியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், பணம் இருக்கணும். அதேமாரி பொண்ணை தேடும்போது எத்தனை பவுன் எடுத்த உடனே அதை தான் கேட்குறேன், எவ்வளோ செய்வாங்க அவங்க. வசதியாக செய்தாங்கன்னா அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இருந்த இடத்துல போய் பாஞ்சிடுறாங்க. எனக்கு இந்த காரியம் விளங்கலை, நாம் என்ன சொல்லவும் முடியல, சொல்லியாச்சு. இருந்தாலும் நான் இந்த நேரத்தை சொல்கிறேன், நிறைய பேருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறதுங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாமா, என்னத்தை பார்க்குறது, அதுதான் பார்த்துட்ருக்குறப்ப நிறைய குடும்பங்களில் தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வசதியோடு வந்து இப்போ என்ன ஆச்சு இல்லை பிரியமானவர்களே, ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறேன், யாராவது குணத்தை தேடுறாங்களா, பணத்தை தான் தேடுறாங்க, வசதியை தான் தேடுறாங்க. ஒரு குணமான பக்தி உள்ள தெய்வம் பையன் உள்ள ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ திருமணம் செய்யணும்னு எத்தனை பேர் தேடுறாங்க. முதல்ல இந்த பக்தியை பார்க்குறதில்ல, கவனிங்க, முதல்ல எடுத்த உடனே மற்றதை தான் பார்க்குறாங்க. வீடு இருக்குதா, நிலம் இருக்குதா, காணி இருக்குதா, பூமி இருக்குதா, அது இருக்குதா. நான் சொல்ல பார்க்க வேணான்னு சொல்லுங்க. முதல்ல எதை பார்க்கணும், ஃபஸ்ட்டு அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு பக்தி உள்ளவனுக்கு நல்ல பழக்கம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கேட்கணும். சரி, அவருக்கு என்ன வசதி இருக்குதா, சொந்தமாக வீடு இருக்குதான்றது, வேலை இருக்குதா, வருமானம் இருக்குதா, அப்புறம் கேளு. எடுத்ததுமே அதில் தான் போக வேண்டியது. இப்போ எடுத்த உடனே எல்லாம் வசதி எல்லாம் இருக்கணுன்னே என்ன பண்ண வேண்டியது, இதை கேட்குறதே கிடையாதுங்க. இவர் என்ன குணசாலியாக இருப்பாரா, குணமனமாக இருப்பாரா, இவர் ரட்சிக்கப்பட்டவரா, ஞானஸ்தானம் எடுத்துருக்காரா, அபிஷேகம் எத்தனை பேர் எனக்கு தெரியுங்க. என்னங்கன்றான், ஐயோ அதை நாங்கள் கேட்கவே இல்லையா. எதை கேட்கல, கேட்க வேண்டியது கேட்கலிங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ வர அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். சரி, இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க போய் விக்கிரக கோயிலில் வச்சு போய் கல்யாணம் நடத்துதுங்க. இல்லை, ரொம்ப 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 கோபம், ஆண்டவருடைய ஆக்கினை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தெய்வத்தோடு விளையாடுறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி போய் ஒரு விக்கிரக கோயிலில் போய் வச்சு விட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கு விசுவாசி போகுது பாருங்கள். இங்கே இருக்கிற விசுவாசி தான் சொல்கிறேன். கூப்பிட்டாக்க போயிடலாமா? காது குத்துறது, மூக்கு குத்துறது, அதை குத்துறேன், இதை குத்துறேன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஆண்டவர் குத்துவார். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, வசனத்தை நான் சொல்கிறேன், படிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பைபிளில் இருக்குதான்னு பாருங்கள். நான் சொல்லலை இந்த வார்த்தையை. சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் உங்கள் பைபிளில் எப்படி எழுதியிருக்குன்றதை படித்து பாருங்கள். யாரும் சொல்லலை, பவுல் சொல்லலை, அவர் இவர் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அதோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது. அந்த மாதிரி இடங்களில் எந்த காரியம் நடந்தாலும் விசுவாசிகளும் போகக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு சொந்த பந்தம் யாராவது போய் ஒரு கோயிலில் ஒரு காரியத்தை வச்சுட்டு ஒரு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டானாக்கா, எப்போ நான் அதையும் சொல்லி கொடுக்குறேன். எங்கே போகணும்? வீட்டுக்கு போய் நீ என்ன சீர்வரிசை கொடுக்குறமோ கொடுத்துட்டு போ. அவங்க வீட்டுக்கு போய், இல்லை முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை முடியறதுக்கு முன்னாடியே போய், எனக்கு வேறு வேலை இருக்குது, நாங்கள் வர முடியாது அந்த இடத்துக்கு, இந்தா உனக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கிக்க, முடிஞ்சிச்சு. இது அங்கே தான் போய் கொடுக்கணுமா? அங்கே தான் போய் செய்யணுமா? யோசித்து பாருங்கள். சில பேர் துணிகரமாக செய்கிறாங்க. கேட்டால் அவங்க எவங்களாவது செய்யிட்டு எதாவது பண்ணிட்டு போட்டுயா. விசுவாசிக்கு அதில் சம்பந்தம் இருக்கக்கூடாது. நான் யாரையும் பகைச்சிக்க சொல்லலை, அதே பகையாக இருக்க சொல்லலை. ஆனால் நீங்கள் தேவனை பகைச்சிக்காதீங்க. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான வசனம் இருக்குது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. அப்போ நீ யாரை பகைச்சிக்கிறீங்க? நீ ஊரை பகைச்சிக்கக்கூடாது, சொந்தத்தை உறவை பகைச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீ போய் குழஞ்சிட்டு நிற்கிற. நீ யாரை பகைச்சிக்கிற? உன்னை படைத்த தெய்வத்தை பகைச்சிக்கிட்டு நீ வாழ்ந்துருவியா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் பகைச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட முடியுமா? கூடாது. எனவே நம்ம என்ன செய்யணும்? வைராக்கியத்துக்காக நான் சொல்ல வந்தேன். அப்போ திருமண விஷயங்களில் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், திருமண வயது வந்தவர்கள் வைராக்கியமாக இருக்கணும். எதில்? என்னுடைய திருமணமும் ஆவிக்குரிய திருமணமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்த பிரியமுள்ள, ஆண்டவருடைய அனுமதியோடு ஆசீர்வாதத்தோடு, அவருக்கு சித்தமான பிரியோடு, அவர் யாரை காட்டுறாரோ, அவர் யாரை நியமிக்கிறாரோ, அவருக்கு பயந்த ஒரு மகனை, அவருக்கு பயந்த ஒரு மகளைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்கிற ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், லட்சியம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய மனதில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதான் வைராக்கியம். இல்லைங்க வயசு ஆகிட்டே போதுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே அமையலைங்க, அப்புறம் கேட்டாங்க, கொடுத்துருங்க, கொடுத்துட்டு உட்காந்துருங்க. சிலர் அதில் இடறி போகிறாங்க. எத்தனை வயசானாலும் சரிங்க, கர்த்தர் உனக்கென்று உங்களுக்கென்று ஒரு இடத்தை, ஒரு நபரை கட்டாயம் வச்சுருக்கோம். ஒன்றும் புதுசாக ஒன்றும் பிறக்க போகிறது கிடையாது. நீ அதுக்காக என்ன செய்யணும்? காத்திருந்து, நீ அதற்காக ஜெபித்து, தேவ சித்தத்தை அறிந்து, ஆண்டவர்கிட்ட கேட்டு, அதெல்லாம் கேட்குறது கிடையாது. அதுக்காக காத்திருக்கிறதும் கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது. நின்னுடனா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நாள் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் சொல்ல முடியும். வைராக்கியமாக இருந்தவர்களை நான் சொல்கிறேன். நான் கல்லூரியிலே படிக்கும்பொழுது என்னை விட ஒரு வயசு கூட இருந்திருக்கும். முடித்த உடனே ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாங்க, ப்ரொஃபஸராக. நான் பிஜி படிக்கும்போது அவளை குறித்து நான் கேட்ட சாட்சி. அவங்க வந்த புதுசு, அது இத்தனைக்கு ஒரு லுத்தரன் காலேஜ் வேறு. அங்கெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசம். இவங்க பென்டிகாஸ்டில் பாருங்கள், லுத்தரன் பேக்ரவுண்டில் இருந்தாலும் பென்டிகாஸ்ட் வயதில் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு குண்டுமணி திருவாணி கூட போட மாட்டேன்னு அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்ட தீர்மானம் தான் இது. அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்காக பிஷப்பிலேருந்து எத்தனையோ பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு சின்ன செயின் போடு, அட்லீஸ்ட் ஒரு ரிங் போடு. முடியவே முடியாது. நீங்கள் வேலையை கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னு தான். என்னுடைய வைராக்கியத்தை பார்த்து, என்னம்மா இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, நீ இப்படிலாம் சொல்கிறீங்க. நான் கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழணும், நான் இப்படி தான் இருப்பேன். நான் பாருங்கள், அவங்க நினச்ச மாதிரியே சாதித்தாங்க. இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. நான் கூப்பிட்ருக்குறேன், சபையில் சாட்சி சொல்ல கூப்பிட்ருக்குறேன். ஒரு நாள் வருவாங்க, நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? இன்றைக்கும் அப்படி தான். அது மட்டுமா, அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு வரும்போது அவங்க திருமணமாகாத நிலையில் தான் நான் படிக்கும்பொழுது. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு கணவரை கொடுத்து இன்றைக்கும் அந்த பிரதேசத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல பக்தி உள்ள ஆவிக்குரிய சகோதரி. அவங்க ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகி நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல, இது போல் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். எத்தனையோ பேர்களை நான் பார்த்துருக்குறேன். நான் நகை விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, எல்லா காரியத்திலையும்
நம்ம ஒரு பிரதிஷ்டையாக இருக்கணும், ஒரு பக்தியாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கு நம்முடைய வைராக்கியத்தை காட்டணுமே தவிர சும்மா ஒப்புக்கு போகாத காரியங்களுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் வீட்டில் உள்ளவங்கள்ட்டும் வீம்பியும் வைராக்கியத்தையும் காராட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசியாக நான் முடிக்கிறேன். நிறைய சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம நேரம் கிடைக்கும்போது இந்த வைராக்கியத்தை பற்றி நம்ம பேசலாம். இப்போ ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நாம என்ன பொய் சொல்றது? இங்க பாருங்க, வைராக்கியமா இருந்துகிட்டு நான் அப்படிலாம் இல்லை. இங்க பாருங்க, ஐயோ நான் அப்படிலாம் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. யாரு? என்னது அதாவது இவங்க வைராக்கியமா இல்லையா? நீ இந்த மாதிரிலாம் வைராக்கியம் பாராட்டாத, வீம்பு பாராட்டாதுன்னு சொல்ல போனால் நான் ஒன்றும் வைராக்கியமாக இல்லையே, வைராக்கியமாக இருந்துக்கிட்டே. இங்கே பாருங்க, உள்ளத்தில் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டே நான் வைராக்கியமெல்லாம் இல்லை, நான் எனக்கு யாரு மேலே இல்லை, வம்பு கிடையாது, வீம்பு கிடையாது அப்படின்னு என்ன செய்யாதீங்க? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீங்க. எப்படி சொல்கிறீங்க? 16க்கு வாங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அதுல தெரிஞ்சிருங்க உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்னு. இங்க பாருங்க, சில பேருக்கு மனசுல வைராக்கியம் இருக்குதா வெளியே தெரியாது, ஆனால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்ன வசனம் அப்படி போட்டிருக்குது இல்லையா? நிறைய பேர் அப்படி தானே சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்வாங்க, ஆனால் வைராக்கியத்தை வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்றதை அழகாக போட்டா பிடிச்சி காட்டிடலாம். அங்கே இருக்கு பாருங்க, வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்குதோ, அப்புறம் அங்க என்ன இருக்கும்? அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க சண்டை இருக்கும். எங்க இருக்குதோ, எந்த வீட்டில் இருக்குதோ, அல்லது யார் மனசுக்குள்ள குடியிருக்குதோ இந்த வைராக்கியம், அந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் என்ன நடக்கும்? விடிஞ்செழுந்த பொழுது போனா சண்டை நடக்கும். சகல என்ன போட்டிருக்கு? கலகம்னா என்ன? ஒரே கலவரம் தாங்க. கலகம் சொல்கிறாங்க, கலகத்தை உண்டாக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு கலகம், குழப்பம், பதட்டம், சமாதானம் இல்லை. நிறைய குடும்பங்களை பாருங்களேன், அது கூட்டு குடும்பங்களில் அதிகமாக நடக்குங்க. தனி குடும்பத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கூட்டு குடும்பத்தில் இருந்துனாக்கா இந்த மாமனார் மாமியார் இந்த நாத்தனார் மருமகள்க்குள்ளே வர சண்டை இருக்குதுங்களே. ஐயோ உன்னை வைக்கிறனா தீக்கிறனா உன்னை பார்க்குறனான் இருப்பாங்க. இதெல்லாம் என்னது? இது என்னது? இதெல்லாம் ஒரு அன்பின் ஆவி, தேவ அன்பு அவங்க உள்ளத்தில் அப்படியே பரவி ஓடுதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா இதெல்லாம் என்ன இல்லை? இதெல்லாம் வைராக்கியம் இல்லையா? வைராக்கியம் எங்கே இருக்குது? அங்கே கலகம் சண்டைன்னு போட்டிருக்கியா? சீக்கிரம் படிங்க. அப்புறம் ஆமா, அடுத்தது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. கவனிங்க, அங்கே என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். உள்ளத்தில் வைராக்கியம் இல்லைன்னா உன் மனசுலையும் சமாதானம் இருக்கும், வீட்லையும் சமாதானம் இருக்கும், நீ எல்லாத்தையும் சமாதானம் இருப்பேன். அதான் வைராக்கியம் இல்லாததுக்கு அடையாளம். பார்த்தா அப்படி திருப்பிட்டு போகிறது. நிறைய பேர் இங்கேயே பார்த்தா ஒரு முறைக்கிறது, இப்படி பார்த்துட்டு இப்படி வெறப்பாக பார்க்குறது, இப்படி பார்த்துட்டு இப்படி திருப்பிக்கிறது, மூஞ்சை இப்படி திருப்பிக்கிறது, நான் அவங்கள பேசுறது இல்லைன்றது வைராக்கியம் வச்சுட்ருக்கிறேன். சில பேர் ஸ்தோத்திரங்கன்னா திருப்பிட்டு போகிற ஆளாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம்னா போதுங்க, ஆத்திரமாக வருதுங்க சில பேருக்கு. என்ன இது? அப்போ அங்கே என்ன இருக்குது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா, நல்ல விஷயத்தில் வைராக்கியத்தை காட்டியா, இந்த மாதிரி வீணாக போகிற காரியத்துக்கெல்லாம் வைராக்கியத்தை காட்டி நீ ஒன்றும் இல்லாமல் போகிறத விட பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க, தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க, பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க, திருமண வாழ்க்கையில் வைராக்கியம் உள்ளவராக இருந்து தேவனுக்கு பயப்படுகிற பயந்த ஒரு நல்ல மகனையோ மகளை தான் திருமணம் செய்து கொள்கிற வைராக்கியமாக இருங்க. அது உனக்கு நல்லதே கொடுக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனை சந்தோஷப்படுவார், தேவனுடைய ஆசீர்வதிப்பார், தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்.
பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தலையை காட்ட வேண்டியது நிறைய பேர். எனக்கு என்னங்க என் கடமை, நானும் தலையை கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எங்கே வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்களே, பண்ணிவிடுவோம். இதில் என்னங்க இருக்குது? ஜெபம் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? ஜெபம் பண்ணிவிடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுங்க. என் கடமையை நான் செஞ்சுறேன். இதுக்கு ஏன் நான் பகையாளியாக இருக்கணும்? நாம ஏன் தடையாக இருப்பேனே? புரியுதுங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா எனக்கு சந்தோஷம்தான். உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாதுன்றதெல்லாம் என்னோடய நோக்கம் இல்லை. ஆனால் நான் வசனத்தை தெளிவாக எடுத்து காமிச்சிட்டேன். யார் ஆண்டோடைய பிள்ளையாக இருப்பான், அப்பொழுது அவர்கள் என்னுடைய குமாரர்களும் குமாரத்தியுமாக இருப்பார்ன்றது. எப்பொழுது? ஆண்டுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்து, சித்தத்தின்படி வாழ்ந்து, சித்தத்தின்படி வாழ்க்கை துணை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்தீன்னா அவருடைய பிள்ளையாக இருப்பேன். எனவே நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டியது அவசியம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன வைராக்கியம் இருக்கிறது? எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குது? அப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்ததுன்னா அது இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்தில் இங்கேயே ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணணும். எல்லாருமே நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிங்க. உங்கள் மனசில் வைராக்கியம் இருக்குதா? கசப்பான வைராக்கியம் இருக்குதா? வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். இப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்பதை ஆண்டவர் கவனித்து காது கொடுத்து கேட்டுட்ருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இப்போ இருக்கிறார். அவர் உங்களை எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய காதுகள் நீங்கள் இப்போ என்ன வாயை திறந்து சொல்ல போகிறீங்க என்பதை கேட்பதற்காக அவர் தீவிரமாக காதை உங்கள் பக்கமாக திருப்பிட்டு இருக்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள்கிட்ட வைராக்கியம் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? என்கிட்ட வைராக்கியம் இல்லைன்னு பொய் சொல்ல போகிறீங்களா? சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்க. உங்கள் உள்ளத்தில் கசப்பான வைராக்கியத்தை வைத்திருந்தா கர்த்தரிடத்தில் இப்போதே சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னையும் அறியாமல் எனக்குள்ளே இந்த கசப்பு இருக்குது, இந்த வைராக்கியம் இருக்குது, இந்த வீம்பு இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, கண்டபடி கண்ட வேணிக்கு நான் பேசுகிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் கலகம் ஏற்படுகிறது. இதற்கு இதுதான் காரணம் என்று நான் உணர்ந்த ஆவியானது உணர்த்திருக்கிறேன். எனக்கு கிருபை வேண்டும். யோசேப்பை போல கிருபை வேணும். பாடு சோதனைக்கு மத்தியிலும் தேவனுக்கு வைராக்கியமாக பக்தியாக இருந்தானே. அன்பான தம்பி தங்கச்சியே, வாலிப பிள்ளையே, வாலிப காலங்களில் வருகிற சோதனையிலே விழுந்து விடாத. கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, நான் யோசேப்பை போல நான் வைராக்கியமாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், உமக்கு பயந்து நடக்கணும், உமக்கு பிரியமாய் நடக்கணும். எனக்கு அந்த கிருபை வேணும்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோபுவை போல ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். குடும்பத்தில் அந்தஸ்து, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, பிள்ளைகள் போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. சொந்த மனைவி கூட பேசுகிறா, தேவனை தூஷித்து உயிரை விடு என்று சொல்லி. உங்களை யாராவது அப்படி சொல்கிறாங்களா? உங்களுடைய ஏழ்மை நிலைமை, வறுமை நிலைமை, கஷ்டத்தை பார்த்து எல்லாரும் உங்கள் மனசு புண்படும்படி பேசுகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா? ஐயா, அக்கம் பக்கத்தில் சொல்கிறவங்க பேச்சு என்னால் தாங்க முடியல, பொறுக்க முடியல, சகிக்க முடியல, பதில் சொல்ல முடியல, நான் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கிருபை தாரு, நான் பக்தி வைராக்கியமாக இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க. என்ன வந்தாலும், எது நடந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் உமக்காக நான் நிற்கணும். எனக்கு அந்த கிருபை வேணும். ஓ, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க சொல்ற ஜெபத்தில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், விடுதலை இருக்குது. இயேசுவே,
அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? ஆண்டவரும் ஆவியானவரும் என்னோடு பேசினார், எனக்காக பேசினார், என்னை பார்த்து தான் பேசினார், எனக்கே பேசினார். நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் விரும்புகிறதுபடி நான் வாழ நான் விரும்புகிறேன். எனக்கு அந்த கிருபை வேணும். ஆண்டவர் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் மனசு இருந்தால், மனசு உள்ளவங்க, இஷ்டம் உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படி விரும்புகிறவங்க, உங்கள் வலது கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள். உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நான் சொன்னதை, உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை கர்த்தர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்கள் தீர்மானத்தை பார்த்து, உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, உங்களுடைய தாழ்மையை பார்த்து, உங்களுடைய ஜெபத்தை பார்த்து, உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். சுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு பேசிய அந்த வார்த்தையைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகம் ஒன்று சொல்லப்பட்டிருந்தப்பா. ஒரு ரட்சிப்பை பெற்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலேயும் அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் காணப்படாமல் ஆண்டவரே, நல்ல விஷயத்தில் ஆண்டவரே, பக்தியில் இந்த பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே. திருமண வாழ்க்கையிலே வைராக்கியமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையிலே வைராக்கியமாக இருக்கணும். சோதனைகளும் வேதனைகளும் வருகின்ற வாழ்க்கையிலே கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக வாழ, உமக்காக வாழ்கின்ற காரியங்களிலே பக்தி வைராக்கியமாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, பிரியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வீம்பு பாராட்டாமல், வைராக்கியம் பாராட்டாமல், யாவரோடும் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுங்க, வைராக்கியத்தை எடுத்து போடுங்க, வீம்பை எடுத்து போடுங்க, பொறாமையை எடுத்து போடுங்கப்பா. கல்வாரி அன்பினாலே உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பும். நீர் ஆசீர்வதி. ஒப்பு கொடுத்த அனைவரையும், குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.